पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல பார்த்தீங்கன்னா நிஷ்டா பிரகரணம் அப்படின்னு 49வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது 50வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சித்திம் பிராப்தஹ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமி சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. ஒரு ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு அடையப்படணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சித்தி ஒருத்தர் கையில இருக்கணும். இப்ப நமக்கு எல்லாம் ஞானம் இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஞானம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் படிச்சாலும் சப்த அர்த்தம் தான் தெரியும் ஒழிய வஸ்து தெரியாது. வஸ்து பார்த்தீங்கன்னா நான், வெறும் நான் தெரியுமா அப்படின்னா வெறும் நான் யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட நமக்கு இதை புரிஞ்சுக்கலாம் என்னதான் ட்ரை பண்ணாலும் சப்த அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்க முடியும் ஒழிய நானை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. நான் சப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல மனசோட சமநிலை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேணும். அதுதான் சித்திம் பிராப்தகன்னு சொல்றது. ஒரு சித்தியை அடைந்தவன் அவன்தான் பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா அடைய முடியும். அப்ப கர்மயோகத்தினால மனசோட சமநிலை பார்த்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியதே, அதான் சித்தி. அது ஒருத்தருக்கு கிடைக்கணும் கண்டிப்பா. அவன்தான் பிரம்மத்தை அடைய முடியும். அதனை சுருக்கமா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஞானம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த ஞானத்தோட ஒரு நிஷ்டை ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஞானம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டை கிடைக்கணும். அதாவது நம்ம சொல்றோம் கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ் எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல கருமியா இருக்கிற நம்ம கர்ம யோகத்தை பண்ணி சித்தியை அடையணும். சித்தியை அடைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடையணும், ஞான நிஷ்டை அடையணும். இதான் கிரமம். கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா. அப்ப அந்த ஞான நிஷ்டை அடையிறதையும் நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், பிரதிஜ்ஞா பண்ணியிருக்கார்.
பண்ணிட்டு இப்ப விசாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். விசாரத்துல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நேற்று முடியிற இடத்துல வந்து ஆரம்பிப்போம். 101வது பேஜ் மேல ஆரம்பிச்சிருக்கோம். தஸ்மாத் பாஹி ஆகார பேத புத்தி நிவர்த்திகி ஏவ ஆத்மஸ்வரூப ஆலம்பனே காரணம். ஆலம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரம் அப்படின்னு எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு இந்த ஒரு போல் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு கிரீப்பர் எடுத்து சுத்தி விடுறோம், முல்லை கொடிய ஒரு இதுல படர விடுறோம், ஒரு தூணை நட்டு அந்த தூணை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா முல்லை கொடியை விட்டீங்க அப்படின்னா முல்லைக்கொடி நல்லா போகும், மல்லிக்கொடி நல்லா போகும். அப்ப அந்த போலுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆலம்பனம் அப்படின்னு பேர். அப்ப ஆலம்பனத்துக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா சாதனம் அப்படின்னு சொல்லலாம். ஆலம்பனம்னா ஓங்கார ஆலம்பனம்னு எடுத்தா ஓங்கார சாதனம், பிராண ஆலம்பனம்னு எடுத்தா பிராண சாதனம், பிராண உபாசனா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியை நான் ஆலம்பனம் பண்றேன் அப்படின்னா காயத்ரி ஜபத்தை பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஆத்மாவை வந்து நான் ஆலம்பனம் பண்ணணும், இந்த மனசு இந்த ஆத்மாவோட ஒண்ணு ஆகணும். அதுக்கு என்னப்பா சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத் ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த ஆத்மாவை நம்ம அடையணும்னா என்ன சாதனம்னா பாஹ்ய ஆகார பேத புத்தி நிவர்த்தியேவ. நம்ம ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும்? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இது பொய் 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 அப்படின்னு சொல்லணும். சயின்ஸ் கொஞ்சம் மெதுவா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சயின்ஸ்னா பியூர் சயின்ஸ் இல்லை, கொஞ்சோண்டு ஸ்பிரிச்சுவல் படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் தியரி அது இதுன்னு ரியாலிட்டி தியரி அப்படின்னு நிறைய தியரிஸ்ல இப்போ மெதுவாக வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா வேதாந்த மாதிரியே தெரியுது. என்னடா அது, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மெதுவாக குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரலல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ரியாலிட்டி இல்லை, வாஸ்தவத்தில் இல்லை அப்படின்னு மெதுவாக சயின்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கு இப்போதான். அந்த பேரலல் ரியாலிட்டினா என்னப்பா அப்படின்னா பேரலல் ரியாலிட்டினா வேற எதுவும் இல்லை, ஒன்று நான் சத்தியம், அதான் ரியாலிட்டி. இந்த நான் சத்தியம்ன்றதுக்கு மேலேயே பேரலா வந்து பார்த்தீங்கன்னா விவகார சத்தியத்தில் என்ன இருக்கு, இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் விவகார சத்தியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் உண்மையா கயிறு சத்தியம், கைத்துக்கு மேல நம்ம பார்க்குற பாம்பு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு சத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குறவனுக்கு சத்தியம். ரெண்டு பேர் பார்ப்பான் பாம்பை, ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரியும் கயிறு தான் இருக்குன்னு, இன்னொருத்தனுக்கு கயிறு தெரியும், ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு தெரியும். அப்போ ஒரே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு கயிறு மட்டும் தெரியும், இன்னொருத்தனுக்கு மோகத்தினால பாம்பு மட்டும் தெரியும். இதான் ஞானி அஜ்ஞானியோட திருஷ்டி அப்படின்னு பேர். இதான் பேரலல் ரியாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் நம்ம சாஸ்திரமும் சொல்லுது. ஒரு பாரமார்த்திக சத்தியம் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வியாபகாரிக சத்தியம் அப்படின்றது ஒன்று இருக்கு. எது பாரமார்த்திகம்? நான், இதான் சத்தியம். இதுக்கு மேல இருக்கிறது என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோமோ அதெல்லாம் பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. நம்ம என்ன மோகத்துல பார்க்குறோமோ அதுதான் இந்த உலகத்துல தெரியறது. நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா பேரலல் ரியாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கு. குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்திலேயே அப்படின்னா தியரிஸ் தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை படித்து எழுதிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சயின்ஸ் எல்லாம் இப்போ மெதுவாக வேதாந்தம் ஒரு பக்கம் வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிச்சு. வாஸ்தவத்தில் இருக்கிற ரியாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த பேரலல் ரியாலிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாது. இதுதான் முக்கியம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கறது உலகம் இல்லை, வாஸ்தவம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயினால கல்பிக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாஸ்தவமா இருக்க என்ன அடையணும் அப்படின்னா பிரம்மத்தை அடையணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பண்ணணும். என்ன அப்படின்னா சாஸ்திரத்தை படிச்சு அசப்தம் அரூபம் மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சணங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம், ஸ்பெஷலான ஒரு மந்திரம் இருக்கு, 3வது வள்ளி 15வது மந்திரம். ஏற்கனவே ஆச்சாரியார் சொன்னதுதான். அந்த 3வது வள்ளி 15வது மந்திரம் 3:15 சொல்றது அசப்தம். அசப்தம்னா என்ன அர்த்தம்? ஆத்மா வந்து சப்தம் இல்லாதது. சப்தத்தை நம்ம எதனால கேட்கிறோம்? காதால கேட்கிறோம்.
வெளியில இருக்கிறது சப்தம், அதை கிரகணம் பண்றது இந்த காது. அப்போ சைமல்டேனியஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில இருக்கிற சப்தமும் ஆத்மா இல்லை, அதை கேட்கக்கூடிய காதும் ஆத்மா இல்லை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த அசப்தம் அரூபம், அஸ்பர்ஷம். அஸ்பர்ஷம் அப்படின்னா வெளியில தொடு உணர்ச்சியோட இருக்கக்கூடிய, வெளியில இருக்கிற தொடர்றது எல்லாம் ஆத்மா இல்லை. நான் எதையெல்லாம் தொடரணும் அதெல்லாம் ஆத்மா இல்லை. அந்த தொடர இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னும் பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லை, ஸ்பர்ஷேந்திரியம். அதுக்கப்புறம் அரூபம், இந்த ஆத்மாக்கு எதெல்லாம் ரூபம் இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை, ரூபம் இல்லாதது ஆத்மா. அப்ப நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ, நாம ரூபத்தோட பார்க்கிறனோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. அசப்தத்துல என்ன பண்ணணும், நாமத்தை எல்லாத்தையும் எடுத்துடணும், எல்லா நாமத்தையும் கேட்கணும்ல. அப்ப எந்த நாமங்கள் இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை, எந்த ரூபங்கள் இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை, எதையெல்லாம் டச் பண்றனோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்யயம், அது பாத்தீங்கன்னா நாசமில்லாதது. இந்த உலகத்துல இருக்கிற நாம ரூபங்கள் எல்லாம் நாசமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுது ததா அரசம், அது போலவே ரசம் இல்லாதது, டேஸ்ட்லெஸ். அப்ப நம்ம எதெல்லாம் டேஸ்ட் பண்றோமோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆத்மா இல்லை. அதுக்கப்புறம் நித்தியம், எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல அகந்தவச்ச, அதுக்கு ஸ்மெல் இல்லாதது. அப்ப எதெல்லாம் ஸ்மெல் இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. அனாதி அனந்தம், ஆதியிலையும் இருக்கிறது, என்லெஸ்ஸா இருக்கிறது, அந்தமில்லாதது. அப்படிப்பட்டது மகதக பரம், அது சுவாசத்துக்கும் மேலா இருக்கிறது, பிராண தத்துவத்துக்கும் மேலா இருக்கிறது. துருவம், துருவம் அப்படின்னா எப்பவுமே நிலைச்சு நிக்கிறது. இத பாத்தீங்கன்னா நிச்சாய, நல்லா பாத்தீங்கன்னா மனனம் பண்ணி, நிச்சயமா பாத்தீங்கன்னா மனனம் பண்ணி, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு தன் மிருத்யு முகாத்து பிரமுச்சியதே, அவ்வாறு அறிபவன், தன்னை அறிபவன் மரணத்தோட வாயிலிருந்து தப்பித்து பிழைக்கின்றான், தப்பி போகின்றான், விடுதலை அடைகின்றான். அப்ப ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்கிட்ட இருந்து கேட்ட மாத்திரத்துல ஞானம் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க, அது பரோட்சம். நீங்க பாடம் கேட்கறது எல்லாமே சப்த அர்த்தங்களை பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், இது பரோட்சம் அப்படின்னு பேரு. அப்ப உண்மையிலேயே ஆத்மாவை அறியறதுக்கு ஒரே ஒரு சாதனம் எது இருக்கு அப்படின்னா, ஏஷ நேத்தி நேத்தி ஆத்மா அக்ரிஹ்யோ நகி கிரஹ்யதே. 4:4:22 பிருகதாரண்யம் சொல்லுது, இந்த ஆத்மாவை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சப்தத்துல பண்ணலாமா? இது இல்லை இது இல்லைன்னு சப்தத்துல பண்ணலாமா? சப்தத்துல பண்ண முடியாது சார். சப்தத்தினால பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஒழிய, நான் இது இல்லைன்னு வார்த்தையில சொன்ன அப்படின்னா இது இல்லைன்னு நேர்த்தி ஆகாது. அப்ப நேர்த்தி ஆகிறதுன்றதுக்கு அர்த்தம் என்ன? நேர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சுங்க. எந்த ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸோட விஷயமும் நமக்கு உள்ள போகணும் அப்படின்னா அது விருத்தி மூலமா தான் போகும். நம்ம ஏற்கனவே யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கிளம்பும், வெளியில கிளம்பும். காலையில வேக்கப் ஆகும்போது புத்தி தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பி மனசுக்கு போனோன்னு மனோவிருத்தியாகி, மனசுல இருந்து ஒரு விருத்தியா இருந்தது மனசுக்கு போனோன்னா மனசுல இருந்து 5 விருத்திகளா கிளம்புது. 1 5 ஆகி 5 ஹோல்ஸ் வழியா வெளியில போகுது. கண்கள், காதுகள், மூக்கு, வாய், ஸ்கின்னு அப்படின்னு 5 வழியா வெளியில போய் விஷயங்களோட கனெக்ட் ஆகி, விஷயங்களை பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டுட்டு இந்திரியத்துக்கு மனசுக்கு அதுக்கப்புறம் புத்திக்கு போனோன்னு நம்ம சொல்றோம் இது மலை, இது கம்ப்யூட்டர், இது செல்போன், இது புஸ்தகம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது நமக்கு. அப்ப நமக்கு வரக்கூடிய ஞானம் எல்லாமே எங்க அப்படின்னா இந்த புத்தி விருத்தியில தான் ஞானம் உண்டாகுது. அப்ப எந்த ஞானம் உண்டாகணும்னாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மலை, இது மடு, இது புஸ்தகம், இது கம்ப்யூட்டர், இது வீடு, இது ராமன், இவன் கோவிந்தன் அப்படின்னு எந்த விருத்தி உண்டாகிறதா இருந்தாலும் அந்த விருத்திகள் எல்லாமே புத்தியில உண்டாகும். அந்த விருத்திகள் எல்லாமே பேதத்தோடு கூடியது. ஒரு விருத்தி வேற ஒரு விருத்தி ஆகாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருத்தியா இருக்கும். அப்ப ஆச்சாரியார் சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிய ஆகாரம். பாகிய ஆகாரம்னு அர்த்தம் வெளியில இருக்கிற ஃபார்ம். வெளியில என்னெல்லாம் ஃபார்ம் இருக்கு? ஃபார்ம்னா வெறும் ஃபார்ம் மட்டும் எடுக்காதீங்க, 5 இந்திரிய விஷயங்களை எடுத்துங்க. இந்த 5 இந்திரிய விஷயங்களும் வெளியில இருக்கு.
இந்த வெளியில இருக்கிறது தான் உள்ளுக்குள்ளார புத்தி விருத்தியா மாறுது. நம்ம அறியறோம், ஒவ்வொன்றுத்தையும் அறியறோம். நல்லா இருக்கே ஸ்மெல்லு அப்படின்னு. ஸ்மெல்லு மூக்குல போனா அறிய முடியாது, அது புத்திக்கு போனாதான் அறிய முடியும். இது மல்லிகைப்பூ ஸ்மெல்லு, இது சாண்டல்வுட் ஸ்மெல்லு, இது சாம்பார் ஸ்மெல்லு அப்படின்னு அறியணும். அப்படின்னா இந்த மூக்கு மட்டும் இருந்தா பத்தாது, மூக்குக்கு பின்னாடி மனசு, மனசுக்கு பின்னாடி புத்தி. புத்திக்கு தான் ஞானம் உண்டாகுது. இது இன்ஸ்ட்ருமெண்ட். வெறும் மூக்குன்றது இன்ஸ்ட்ருமெண்ட், கண்ணுன்றது இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு இருக்கு, புத்தி இருக்கு. புத்தி விருத்தி தான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தோட பேதத்தையும் இது இது இதுன்னு வேற 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 வேறன்னு காட்டுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தி தான் காட்டுகிறது. அப்போ இந்த வெளியில இருக்கிற ஃபார்ம் எல்லாத்தையும் புத்தி விருத்தியில வருது. அந்த புத்தி விருத்திய பேத புத்தி, பேத புத்தினா பேத அறிவு. பேத அறிவு எதனால உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தியினால உண்டாகுது. தூக்கத்துல ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல தேசம் இல்ல, காலம் இல்ல, அதுக்கப்புறம் வஸ்துக்களும் இல்லை. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல அந்த கரணம்ன்ற புத்தி மனசு அங்க இல்லை. அப்ப எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனசு புத்தி இருக்கோ அந்த இடத்துல பேதம் இருக்கும். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனம் புத்தின்ற அந்த கரணம் இல்லையோ அந்த இடத்துல துவைத்தம்ன்றது ஒண்ணு இருக்காது, பேதம் இருக்காது. அப்ப அந்த பேத புத்திய பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்றதுதான் பாத்தீங்கன்னா காரியம். நம்ம இந்த பிரம்ம ஆத்ம ஞானத்தை பாத்தீங்கன்னா அடையணும், ஆத்மாவை அடையணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சாதனம் மட்டும்தான் இந்த புத்தியில இருக்கக்கூடிய பேத விருத்திகளை நீக்குதல். எப்படி நீக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ரொம்ப நல்லா சொல்லுது. கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவுப்ராணஸ்ய பிராணக. மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா கேனோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா காதுக்கு காது. முதல்ல வெளியில என்ன பண்ணிட்டோம், சப்தம் இல்லைன்னு சப்தங்களை விலகிட்டோம். அதுக்கப்புறம் காது இருக்கா, சப்தம் இல்லை, ரூபம் இல்லை, ரசம் இல்லை, இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நீக்கினதுக்கு பிறகு இந்திரியங்கள்ல வந்துடணும். இந்திரியங்கள்ல வரும்போது அது அந்த ஆத்மா காதுக்கு காதா இருப்பது. காதுக்கு காதுனா யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, நான் காதால கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், யாரு கேட்கிறா, பாடம் கேட்கறது யாரு, நான் கேட்கிறேன் சுவாமி. எதால கேட்கறீங்க, காதால கேட்கிறேன் சுவாமி. அப்ப காதால கேட்கறீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னா காதுக்கு காது நான் தான். நான் காதால கேட்கிறேன், சுவாமி பாடம் எடுக்கிறத காதால நான் கேட்கிறேன். அப்ப யாரு கேட்கிறா, காது கேட்கல, காதால நான் கேட்கிறேன். அப்ப ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், இந்த ஆத்மா காதுக்கு காதா இருப்பது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனசோ மனோயது, காது வழியா சப்தம் உள்ள போச்சு இல்ல, உள்ள போய் பாத்தீங்கன்னா மனசுன்னு ஒண்ணு அறியுதா. ஆமா சாமி, மனசு அறியுது. மனசு நீங்களா இல்ல பாத்தீங்கன்னா மனசால நீங்க அறியறீங்களா? ஆமா, மனசு மூலமா நான் ஆலோசனை பண்றேன், நான் திங்க் பண்றேன். அப்ப எதனால திங்க் பண்றீங்க, மனசால நான் திங்க் பண்றேன். அப்ப நீங்க மனசு இல்ல, நான் மனசுக்கு மனசா இருக்கின்றேன், மனசுக்குள்ளார நான் இருக்கேன், நான் மனசு இல்ல. அப்ப மனசை நெகேட் பண்றது, காதை நெகேட் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாச்சோக வாச்சம், நான் பேசுறேன், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வாக்கால நான் பேசுறேன், நான் நினைக்கிறத இந்த வாக்குனால நான் பேசுறேன். நடுவுல என்ன இருக்கு, மனசு இருக்கு. நான் தான் பேசுறேன் சொல்றோம்ல, நான் பேசுறேன், நான் பேசுறேன். வாக்கு பேசலையா, வாய் பேசலையா, வாய் பேசுது. ஆனா பாத்தீங்கன்னா நான் தான் பேசுறேன். அப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா வாக்குக்கு வாக்காக இருக்கின்றேன், நான் ஆத்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுப்ராணஸ்ய பிராணக, நான் தான் பாத்தீங்கன்னா மூக்கு மூலமா என்ன பண்றேன், கிரகணம் பண்றேன், ஸ்மெல்ல பாத்தீங்கன்னா அறிகின்றேன். நான் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன், நான் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூக்கு மூலமா ஸ்மெல் பண்றேன். பிராணஸ்ய பிராணக, நான் பிராணனுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் எடுத்துங்க. மூக்கு பிராணனுக்கு அர்த்தம், மூக்கை எடுத்துங்க. ரெண்டாவது சுவாசம், யார் சுவாசிக்கிறா, நான் சுவாசிக்கிறேன் சொல்றோம்ல, நான் சுவாசிக்கிறேன், நான் மூச்சு விடுறேன்.
அப்ப நான் மூச்சு விடுறேன் அப்படின்னும் போது பிராணனுக்கும் பிராணனா நான் இருக்கின்றேன், நான் பிராணன் அல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்ஷுகு, கண்கள் மூலமாக நான் பார்க்கின்றேன், கண்ணால நான் பார்த்தஞ்சி அப்படின்றோம். அப்ப கண்ணால நான் பார்க்கிறேன் அப்படின்னா நான் கண்கள் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்கள் நான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த விதமா எவன் அதிமுச்சிய தீராக, எந்த புத்திசாலி, தீரன் வேணும், ஒரு தீரத்தன்மைனா தைரியம் வேணும், நேர்த்தி பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் ஷட் டவுன் பண்ணுங்க. அதான் மெடிடேஷனுக்கான உபாயமா இப்ப அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போறோம். 51ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம், ஒரு முடிவன் என்ன பண்ணுவான், காட்டுல போய் உட்கார்ந்தான். எதுக்கு, நாட்டுல இருக்க விஷயங்கள்லாம் கட் பண்றது. நாட்டுல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணணும்னா என்ன பண்றது, காட்டுக்கு போ, ஏகாந்தமா இருந்துக்கோ, அநேக சப்தங்களை கேட்காத, அநேக ரூபங்கள் எல்லாத்தையும் பார்க்காத, மனசுல விருத்தி உண்டாகும். ரோட்ல போறவனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரோட்ல இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளார போயிடும், குப்பை கூலங்கள்லாம் உள்ள போயிடும். யார்ட்டையாவது பேசுனா என்ன ஆகுது, பேசுனாவே பயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பையை தூக்கி மேல போட்டுடுறாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தோடனே, சாமி நான் என்னோட அனுபவத்தை சொல்லுவோம், ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஹைதராபாத்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக வந்துடுறாங்க. நாங்கள் இமீடியட்டாக கேட்டேன், 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா, இல்லை, இன்னும் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்கார்ந்துருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு 80 பேரோட அனுபவத்தை நான் கேட்டேன்னா என்ன ஆகும், ஊரில் போனவங்களோட அனுபவத்தெல்லாம் கேட்டால் என்ன ஆகும், விற்பி வந்து எனக்கு என்ன ஆகிடும், அந்த விற்பி அந்த மயமாக ஆகிடும். அப்போ ரெடியாக இருக்காங்க மனுஷங்க, என்ன ரெடியாக இருக்காங்க அப்படின்னா பேசினாவே பயமாக இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கிற குப்பை எல்லாத்தையும், எல்லாமே குப்பை தான், அவங்க எல்லாத்தையும் அன்லோடு பண்ணுறது நம்ம தலை தான் கிடைக்கும், நம்ம மேலே அன்லோடு பண்ணிட்டு போயிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரமாட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா போதும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா போதும், ஒரு நல்ல மாமா வராரு அப்படின்ட்டு, நான் ஒரு ஆள் இருக்காரு இங்கே பரபிரம்மஸ்வரூபமேன்னு வரும், அப்படியே பேச்சே கட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஆரம்பிப்பாங்க, நல்ல பரமாத்ம விஷயமா ஆரம்பிப்பாங்க. 2வது நிமிஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இங்கே ஃபுட்டு சரியில்லை, அங்கே ஃபுட்டு சரியில்லை, ரமணாசிரமத்தில் இது நடக்குது, யோகி ஆசிரமத்தில் இது நடக்குது, அவன் என்ன இப்படி இருக்கான், இவன் என்ன இப்படி இருக்கான். அப்போ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில போட்டு போயிடுவாங்க. நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் அப்படி பண்றாங்க, ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு, சிந்தனை மாறுதா. அப்ப ஏகாந்தத்துக்கு போறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக சப்தங்கள் உள்ளுக்குள்ளார ஃப்ளோ ஆகிறத கட் பண்ணணும். அதே மாதிரி அநேக விஷயங்கள் ரூபங்கள் உள்ள போறத கட் பண்ணணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனநத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உணவு, அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் ஆயிடுறோம். அது மாதிரி எளிமையான உணவு, சின்ன உணவு, டேஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, வெறும் ஒரே டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஒரு பாசிப்பருப்பு, ஒரு சாதம், ஒரு நெய், அவ்வளோதான். ஒரு சொட்டு நெய்யை விட்டுட்டு ஒரு பாசிப்பருப்பை வச்சு ஒரு காயை போட்டு ஒரு கிச்சடி பண்ணி சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். அது 3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆயிடணும், எந்த மசாலாவும் இல்லாமல். டேஸ்ட் கொடுக்கக்கூடாது நாக்குக்கு விதவிதமாக. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா மனனம் பண்ணுறவன் என்ன பண்ணணும், மனனத்துக்கு போகும்போது சிரவணம் வரைக்கும் ஓகே, சப்த ஞானத்து வரைக்கும் ஓகே. ஆனா நேர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 5 இந்திரிய விஷயங்களையும் விட்டுறணும். விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தை கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு, இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணு நான் யாரு இருக்கா, நான் தான். காதால யாரு கேட்கிறா, நான் தான். கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன், நான் தான். மனசால ஆலோசனை பண்றேன், நான் தான். ஸ்கின்னால வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றேன், எனக்கு தான் உணர்வு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா இது நான் இல்லை பார்க்கப்படுது, இது நான் இல்லை பார்க்கப்படுது, இது நான் இல்லை பார்க்கப்படுது, இது நான் இல்லை பார்க்கப்படுதுன்னு நீங்க எதையெல்லாம் உங்க புத்தியில அறியறீங்களோ அது எல்லாம் பேதம் தான். இந்த புத்தியில உண்டாகக்கூடிய சர்வ விஷய ஞானத்தையும் என்ன பண்றோம், இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, பார்க்கப்படுவது இது திருஷ்யம், இது பார்க்கப்படுவது திருஷ்யம் அப்படின்னு நான் இல்லை நான் இல்லைன்னு நீக்கிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பேதம் இல்லாமல் இருக்கிறதோ அதான் நீங்க. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீக்கம் செய்ய முடியாம, நிவர்த்தி பண்ண முடியாம, நேர்த்தி பண்ண முடியாம ஒரு ஃபுல் ஸ்டாப் வருமா, ஆமா ஃபுல் ஸ்டாப் வந்து ஆகுமே. என்னன்னா ஃபுல் ஸ்டாப் வரும்,
விஷயங்களை தியாகம் பண்றீங்க. விஷயங்களை கிரகணம் பண்றதுக்கு இந்திரியம், விஷயம் வெளியில, அதுக்கப்புறம் இந்திரியம். இந்திரியத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் நான் இல்லை. அப்புறம் மனசு, மனசு நான் இல்லை, அதை நான் பார்க்கிறேன். புத்தி, புத்தி நான் இல்லை, அதையும் நான் பார்க்கின்றேன். அப்புறம் பிராணன், பிராணன் நான் இல்லை, அந்த சுவாசத்தையும் நான் பார்க்கின்றேன். அதுக்கு அடுத்தது என்னது? அவ்யக்தம். ஒன்றும் தெரியல, எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு ஒன்றுமில்லை. அந்த ஒன்றுமில்லையும் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமில்லை என்று அறிகின்றேன் அப்படின்னு அதையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் யார் இருப்பா? தான். இவர்தான். இந்த தான்ல நிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப தான்ல நிக்கணும் அப்படின்னா சுவார்த்த தியானம், சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல ஒரு முக்கியமான சூத்திரம். சுவார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் தாரண தியான சமாதி எங்க பண்ணிட்டு இருக்கோம்னா வெளி விஷயங்கள்லயே பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் கட் பண்ணி வெறுமனே பாத்தீங்கன்னா தான்ல வந்தீங்க அப்படின்னா நேர்த்தி எல்லாம் பண்ணி முடிச்சோம், நீங்கள் அறியப்பட்டவர்கள் ஆவீர்கள். அப்போ இப்பெல்லாம் அறிஞ்சது பாத்தீங்கன்னா நம்ம சப்தங்களையும் சப்தத்தோட அர்த்தங்களையும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்க முடிய ஞானம் நமக்கு வரல. அப்ப நேத்தி பண்றது மூலமா மட்டும்தான் ஆத்மாவை அறிய முடியும். அதிமுச்சிய தீராகான் இருக்கு மந்திரம். அதிமுச்சிய தீராகன கேனோபனிஷத் சொல்லுது, இதை எல்லாத்தையும் தாண்டினவன் அதிமுச்சிய. இதை எல்லாத்தையும் நான் இல்லைன்னு எவன் விட்டு இதை தாண்டி போறானோ அதிமுச்சிய தீராக பிரேத்திய அஸ்மாத்து லோகாத். நான் எதெல்லாம் பார்க்கணும் அது லோகம்னு பேரு. இந்த லோகங்களை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் விட்டவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்துவமே. அமிர்தா பவந்தி. யாரெல்லாம் பார்க்கின்ற இதை எல்லாம் நான் இல்லைன்னு விடுறாங்களோ அவர்கள் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி போறாங்களோ, தான அறிகிறாங்களோ, அப்ப அவர்கள் அமிர்தர்கள் ஆகிறார்கள், சாகாதவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப ஒரே ஒரு சாதனம் தான் என்ன பண்ணணும் ஆத்மாவை அறியறதுக்கு. அப்ப நம்ம மந்திரங்கள்ல இருக்க லட்சணங்கள் எல்லாம் விமலம், அச்சலம், நித்தியம், ஏக்கம், அத்வைதம், இது மாதிரி எந்த லட்சணங்கள் இருந்தாலும் அந்த லட்சணங்கள் எல்லாமே நெகட்டிவ் லட்சணங்கள் அப்படின்னு புரிஞ்சுங்க. விமலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மலம் இல்லாதது. ஏக்கம்னா என்ன அர்த்தம்? அது இரண்டல்லாதது. அச்சலம்னா என்ன அர்த்தம்? அது அசையாதது. அப்ப எதெல்லாம் அசையுதோ அது ஆத்மா இல்லை. எதெல்லாம் மலங்களோடு இருக்கோ அதெல்லாம் ஆத்மா இல்லை. அநாமம், நாமம் இருக்கிறது ஆத்மா இல்லை. அரூபம், ரூபம் இல்லாத இருக்கிறது ஆத்மா இல்லை. ஏக்கம், ரெண்டல்லாதது ஆத்மா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா லட்சணங்களுமே ஆத்மாவோட லட்சணங்கள் என்னது? சப்தத்தை படிக்கிறது பரோட்சம். சப்தத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நேத்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது அபரோக்ஷமாயிடும். நேத்தியோட முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமரூபங்கள் இல்லாத சுத்த ஆத்மா நீங்க மட்டும் மிச்சம் இருப்பீங்க, நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். இதான் ஆத்ம ஞானம். அதனால பாத்தீங்கன்னா நகி ஆத்மா நாம கஸ்ய சித்து கதாச்சித்து அப்பிரசித்தா. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் ஆத்மா அறியப்படாமல் இல்லை. சர்வ ஜீவராசிகளுக்கும் ஆத்மா, ஆத்மா என்ற பெயரை உடையது, ஆத்மா என்று சொல்லக்கூடியது கஸ்ய சித்து எவருக்கும், கதாச்சிதபி ஒரு காலத்திலும், நகி அப்பிரசித்தக அப்படின்னா பிரசித்தமில்லாமல் இல்லை. எல்லா ஜீவராசிகளாலும் சதா காலமும் நான் அறியப்பட்டதாகவே இருக்கு. அதனால இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நகி பிராப்யா, இந்த ஆத்மாவை அடைய முடியாது. ஏன்? நான் தான் இருக்கேன், எப்பவுமே நான் தான் இருக்கேன், எப்பவும் நான் இருக்கேன். எல்லா ஜீவராசிகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நானை அடைய முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணலாம, என்ன தியாகமும் பண்ண முடியாது. நகி ஹேயா, ஹேயம்னா தியாஜ்யம்னு அர்த்தம். இதை தியாகம் பண்ண முடியாது. என்னை விட்டுட்டு போக முடியுமா எங்கேயாவது? எங்கேயும் போக முடியாது. எங்க ஆச்சரியார் சொல்லுவார், நான் கங்கோத்திரி போறேன் சாமி. கங்கோத்திரி போனா மட்டும் உன் கூட தானே நீ போவ, சைத்தானை கூட்டிட்டு தானே போற, நீ தானே சைத்தானா இருக்க, எங்க போறது? சைத்தானை கூட்டிக்கிட்டே நானை கூட்டிகிட்டு நான் எல்லாத்துட்டு போயிடுவேன். அப்ப நீ எங்க போவ? உன்னை விட முடியுமா? விட முடியாது இல்ல.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தியாகமே எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, இந்த பரமஹம்சானந்தாவை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா எங்க போறது? நானு தியாகம் பண்ண முடியுமா? ஆத்மாவை தியாகம் பண்ண முடியுமா? தியாகம் பண்ண முடியாது. இந்த ஆத்மாவை நானை தியாகம் பண்ண முடியாது. அதே நேரத்துல உபாதேயம் நானை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாமா, ஸ்வீகாரம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நானும் ஸ்வீகாரம் பண்ண முடியாது. ஏன்பா அப்படின்னா இந்த ஆத்மாவை பிராப்தி பண்ண முடியாது, அது ஆப்ஜெக்ட் இல்லை. இந்த ஆத்மாவை தியாகம் பண்ண முடியாது, அது ஆப்ஜெக்ட் இல்லை. இந்த ஆத்மாவை ஸ்வீகாரமும் பண்ண முடியாது, இது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஆத்மா சப்ஜெக்டா மட்டும் இருக்கிறதுனா எந்த காலத்திலையும் இந்த ஆத்மா ஒரு காலத்திலையும் ஆப்ஜெக்டா ஆவதே இல்லை. அப்ப யாரெல்லாம் என்கிட்ட வந்து பேசும்போது இனிமே இந்த பாடத்தை நல்லா கேட்டவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு என் பக்கத்துல வந்து பேசுனீங்கன்னா மூஞ்சிலே 4 குத்து குத்துவேன், கடிச்சு துப்பி விட்டுருவேன். சாமி எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, எப்படி வேணா நடக்கட்டும், மறுக்ஷணம் இருக்கா? அறிபவன் ஒருத்தர் இருக்கான்ல, அறிபவன் சத்தியம், அறியப்படும் விஷயமெல்லாம் பொய். அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, கடவுளே வரட்டும் கையில புலாங்குழலோட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து நின்னா கூட வந்து போயாண்டுருவேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ தான் சொல்லியிருக்க, நீ தான் எனக்குள்ளார ஆத்மாவா பார்க்கிறவனா இருக்கேன்னு சொல்லியிருக்க. அப்ப பார்க்கப்படும் வஸ்து நீ இல்ல, போ, நீ வந்து மாயாமயம், போ, உன்னோட மாயினால என்னை வந்து மோகப்படுத்துறதுக்காக நீ முன்னாடி வந்திருக்க, நீ உண்மை இல்லை, போ அப்படின்ட்டு நான். அப்ப இந்த தார்டியம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கட்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ரூபத்தை பார்த்தாலும், எந்த நாம ரூப குணங்கள் எது இருந்தாலும் அது நானுக்கு அந்நியமா இருக்கிறது, அது ஆத்மா இல்லை. அப்ப ஆத்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராப்தி பண்ண முடியாது, எங்கேயோ ஊருக்கு போய் கைலாயம் போய் வைகுண்டம் போயெல்லாம் அடைய முடியாது, ஏன்னா ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண முடியாது, அதே மாதிரி வந்து அதை வந்து கிரகணமும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது சப்ஜெக்டா நானா இருக்கிறது அப்படின்னு நேற்று பாடம் வரைக்கும் வந்திருக்கு. அப்ப ஆச்சாரியார் சொல்றாரு இன்னைக்கு பாட்டம், அப்பிரசித்தேகி தஸ்மின் ஆத்மனி. ஒருவேளை இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தம் இல்லை அப்படின்னா, யாருக்கும் தெரியல, பிரசித்தம்னா என்ன அர்த்தம்? அப்பிரசித்தம்னா தெரியலன்னு அர்த்தம். யாருக்குமே ஆத்மா தெரியல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அஸ்வார்த்தக சர்வாக அஸ்வார்த்தாக சர்வாக பிரவருத்தையக பிரபஞ்சேரன் பிரசஜ்யேரன். என்ன அப்படின்னா ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம பண்ற எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரர்த்தகமா போயிடும். இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக, யாருக்காக சாப்பிடுறீங்க, யாருக்காக பாடம் கேட்குறீங்க, எதுக்காக குளிக்கிறீங்க, எதுக்காக ஊர் சுத்துறீங்க? எல்லா காரியங்களும் நம்ம பண்றோம்ல, நடக்கிறோம், போறோம், வரோம், எல்லாம் பண்றோமே. ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்றது தெரியாம இருந்துச்சுன்னா இப்ப கேள்வி வரும், நான்றதும் ஒருத்தருக்கு தெரியல, பிரசித்தம் இல்லை, ஆத்மா தெரியாது. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், யாருக்காக சாப்பிடுறீங்க, யாருக்காக வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறீங்க, யாருக்காக பாடம் கேட்கறீங்க, நீங்க பண்ற ஒவ்வொரு காரியம் யாருக்காகன்னு கேட்கறேன். நான் தெரியலன்னு வச்சுங்களேன், நான் தெரியல உங்களுக்கு, நான் தான் ஆத்மா, நான் தெரியல, நான் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக காரியம் பண்றீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்க வேண்டிய. சாமி ஆத்மா யாருக்குமே பிரசித்தம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்ப நான் கேட்கிற கேள்வி, அடுத்த கேள்வி சாஸ்திரம் கேட்குது, அப்ப யாருக்காக எல்லா காரியத்தையும் பண்றேன்? அஸ்வார்த்தாக சர்வாக பிரவர்த்தையக பிரசஜ்யேரன். அதாவது எந்த ஒரு தன் பிரயோஜனம் இல்லாம எல்லா காரியங்களும் நடக்கிறது ஆயிடும். அப்ப யாராவது தனக்கு பிரயோஜனம் இல்லாம எல்லா காரியத்தையும் பண்றோமா, இல்ல தனக்கு பிரயோஜனமா தான் எல்லாம் பண்றோமா? கொஞ்சோண்டு வாக்கிங் பண்ணிட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, அதான் வாக்கிங் பண்றேன். அப்படியே கொஞ்சம் கோயில் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தெரியுது, அதுக்காக தான் கோயிலுக்கு போறேன். கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது, சாப்பிட்றேன், பசி ஆறணும் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் தாகமா இருக்கு எனக்கு, அதனாலதான் தண்ணி குடிக்கிறேன். கொஞ்சம் நல்ல வீடியோ பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது, ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு ஆடியோ கேட்குறேன். அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா? நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு எல்லா காரியத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எல்லா காரியத்தோட பயனையும் அடையறதுக்காக ஒரு பெர்சன் வந்து பின்னாடி இருக்கான், நான். அப்ப நான் மட்டும் ஒருத்தருக்கு பிரசித்தமா இல்லை அப்படின்னா எந்த பிரவருத்திகளும், எல்லா பிரவருத்திகளும் வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கவே சித்திக்காது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, என்னச்ச தேகாதி அச்சேதனார்த்தத்துவம் சக்கியம் கல்பயிதும். அப்ப கேட்கலாம், கண்ணுக்கு கண்ணே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்காக கண்ணு பாக்குதுன்னு எடுத்துக்கலாமா? காலுக்காக நடக்குது, கையுக்காக எடுக்குது, மூக்குக்காக ஸ்மெல் பண்ணுது,
காதுக்காக சப்தங்களை கேட்குது அப்படின்னு இந்த தேகாதி கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த தேகாதி கூட்டங்கள் தனக்காக பண்ணிக்குது காரியம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகாதிகள் எல்லாமே ஜடம். சங்காத பரார்த்தத்துவாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியமம் பாத்தீங்கன்னா சாங்கியத்திலையும் யோகத்திலையும் வேதாந்தத்திலையும் ஒரு நியமம் வச்சிருக்கோம். என்ன நியமம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஒரு கூட்டு இருக்கோ அந்த கூட்டு அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கோ அதுல இருந்து பிரயோஜனத்தை எடுப்பவன் வேற ஒருத்தன் அந்த அசம்பிளுக்கு வேறா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டி வைக்கிறோம். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சிமெண்ட், அப்புறம் கல், மரம், இரும்பு எல்லாம் போட்டு மணல் எல்லாம் போட்டு வீடு கட்டி வைக்கிறோம். இதெல்லாம் அசம்பிள். ஒரு வீடுன்னா அசம்பிள். அந்த அசம்பிள்ல பாத்தீங்கன்னா யார் இருக்கா அனுபவம் பண்றா? அந்த வீட்டுக்குள்ளார நான் வாசம் பண்றேன். வீடு வீட்டுக்காகவா அப்படின்னா வீடு வீட்டுக்காக இல்லை, வீட்டுல வசிக்கிற எனக்காக. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி இந்த தேகம் அப்படின்றது ஒரு அசம்பிள் பண்ணப்பட்டது. ஒரு கார் மாதிரி அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா கார் எதுக்கு அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள ஒரு எஜமானன் உட்கார்ந்து ஓட்டுறதுக்காக. அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான், இந்த கார் நல்லா இருக்கு, இந்த கார் நல்லா இல்லை அப்படின்னு, ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அசம்பிள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அந்த அசம்பிளுக்கு அந்நியமா அதுக்கு வேறா ஒருத்தன் எக்ஸ்பீரியன்சர் ஒருத்தன் இருக்கணும். அப்ப அதே மாதிரி இந்த தேகம் பாத்தீங்கன்னா நிறைய விவகாரங்கள் பண்ணுது. தேகாதி அச்சேதனார்த்தத்துவம். அச்சேத்தனம் இதெல்லாம் என்னது? அச்சேத்தனம், ஜடம். ஜடம் ஜடத்துக்காக இல்லை. தேகாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, பிராணன், இது எல்லாம் அச்சேத்தனம், ஜடம். ஜடம் ஜடத்துக்காக இல்லவே இல்லை. ஃபேன் பாத்தீங்கன்னா யாருக்காக ஓடுது? எனக்காக ஓடுது. மேல ஒரு ஃபேன் போட்டிருக்கேன், கீழே பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா இருக்குன்னு சைட்ல ஒரு ஃபேன் வச்சிருக்கேன். யாருக்காக? ஃபேன் தனக்காக ஏதாவது இது இருக்கா, யூஸ் இருக்கா? லைட் பாத்தீங்கன்னா நான் தான் போட்டு வச்சிருக்கேன். 4 லைட் வேணும் அப்படின்னு 4 லைட் போட்டு வச்சிருக்கேன் 4 பக்கம். எதுக்காக? அப்பதான் பிரைட்டா பாத்தீங்கன்னா கேமராக்கு நல்லா இருக்கும், ரெக்கார்டிங் நல்லா இருக்கும், நான் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்குன்னு போட்டு வச்சிருக்கோம், உங்களுக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு. அப்ப யாருக்காக? லைட்டுக்காக இல்லை, ஃபேனுக்காக இல்லை, வீடு வீட்டுக்காக இல்லை. அதே மாதிரி இந்த தேகம் தேகத்துக்காக இல்லை, காலுக்காக இல்லை, கைக்காக இல்லை, கண்ணுக்காக இல்லை, மூக்குக்காக இல்லை. அப்ப என்ன யாருக்கு? அப்பனா ஜடம் ஜடத்துக்காக இல்லை. ஜடத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன் சேத்தனமா எக்ஸ்பீரியன்சர் இதுக்கு உள்ளார ஒருத்தன் இருக்கின்றான். அதனால நீங்க கல்பனை பண்ண முடியாது. கண்ணுக்காக கண்ணு, மூக்குக்காக மூக்கு, தேகத்துக்காக தேகம், மனசுக்காக மனசு, புத்திக்காக புத்தின்னு கல்பனை பண்ண முடியாது. அதனால நம்மளோட எல்லா பிரவருத்தியையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கர்மங்களோட நம்ம ஈடுபடுதலும் பின்னாடி இருக்கக்கூடிய நானுக்காக தான். சர்வ காரியங்களும் பிருகதாரண்ய உபநிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்ற ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எல்லாம் நம்ம வெறுப்பெல்லாம் பண்றோமே, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான். எக்ஸ்பீரியன்ஸர் ஒருத்தன் நான் இருக்கேன். அப்ப இந்த நானுக்காகத்தான் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் இந்த நானோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அதனால பாத்தீங்கன்னா நச்ச சுகார்த்தம் சுகம் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சுகவஸ்து சுகவஸ்துவினோட சுகத்துக்காக சுகம் இல்லை, சுகம் சுகத்திற்காக இல்லை, துக்கம் துக்கத்திற்காக இல்லை. அப்ப சுகத்தை யார் அனுபவிக்கிறா? நான் அனுபவிக்கிறேன். நான் தான் பாத்தீங்கன்னா நல்ல காஃபி, நல்ல ஃபில்டர் காஃபி, நல்ல பிளாக் காஃபி வந்துருச்சு. காஃபி பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டேன் நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு கத்துக்கிட்டு இப்ப 2 நாளா நல்ல காஃபி போட ஆரம்பிச்சேன். நல்ல பிளாக் காஃபி. அப்ப நல்ல பிளாக் காஃபின்றது காஃபி அனுபவிக்குது. சுகம் சுகத்துக்காகவா? சுகம் பாத்தீங்கன்னா எனக்காகவா? எனக்காக சுகம். நல்ல காஃபின்றது எனக்காக. ஐயோ இது நல்லவே இல்லை. துக்கம் யாருக்காக? துக்கத்துக்கு தெரியவே தெரியாது, துக்கம் அப்படின்னு தெரியாது. துக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற நான் எனக்காக. அப்ப நச்ச சுகார்த்தம் சுகம். சுகவஸ்து சுகத்துக்காக சுகவஸ்துவின் பிரயோஜனத்துக்காக சுகம் இல்லை.
துக்க வஸ்துவோட பிரயோஜனத்துக்காக துக்கம் இல்லை. பாவக்காய் கசக்கும், நல்லவே இல்லை பாவக்காய். யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா கசக்குதுச்சு, நல்லவே இல்லை அப்படின்னு, துக்கம் கொடுக்குதுச்சு எனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பாவக்காய்க்கு துக்கம் கிடைக்குமா? பாவக்காய்க்கு துக்கம் இல்லை சாமி, பாவக்காவை சாப்பிட்ற எனக்கு துக்கம். மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். மைசூர் பாக்கு தெரியவே தெரியாது. நான் மைசூர் பாக்குன்னு தெரியாது, நான் ரொம்ப டேஸ்ட்னு மைசூர் பாக்குக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். மைசூர் பாக் சூப்பரா இருக்கு, நல்லா சுகமா இருக்கு அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஜடம் ஜடத்திற்காக அல்ல, ஜடத்துக்கு அந்நியமா சேத்தனமா உணர்வா இருக்கிற எனக்காக, எக்ஸ்பீரியன்ஸருக்காக எல்லா வஸ்துக்களும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஆத்ம அவகதி அவசானார்த்தத்வாத். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில விவகாரத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம முடிவுக்கே வரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவுக்கு வர்றதே இல்லை. போயிட்டே இருக்கு, எனக்கு இது பிடிக்கும், அங்க போலாம் இங்க போலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸரை பத்தி கவனத்திலேயே கொடுக்கறது இல்லைங்க. பெரிய ப்ராப்ளம் நான் சொல்லியிருக்கேன்ல, அபராத வாசனா. பெரிய அபராதத்தை ஒவ்வொரு காலத்திலையும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சதா காலமும் நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாவே நான் என்னோட காரியங்கள் எல்லாம் இருக்கு, சப்ஜெக்ட் ஓரியன்டா ஆகவே மாட்டேங்குது. அதனால என்ன ப்ராப்ளம், சுகம் துக்கம் மாறி வந்துகிட்டே இருக்கு, சிங்க் ஆகிட்டே இருக்கு. எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸர் யாரு அப்படின்னா எந்த காரியம் இருந்தாலும் அது சுகமோ துக்கமோ, எந்த விவகாரங்கள் இருந்தாலும், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எந்த காரியங்கள் இருந்தாலும், எந்த அறிவு இருந்தாலும், அது எங்க வந்து முடியுதுன்னு பாருங்க. எங்க வந்து முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தான்ல வந்து முடியுது. ஆத்ம அவகதி. ஆத்ம அவகதி அப்படின்னா ஆத்மாவோட அறிவுக்கு விஷயமா ஆகிறது தான். நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு யாரு? நான் தான். அப்ப நானுக்கு தான் நான் சாப்பிட்ட வஸ்துக்கள் எல்லாம் விஷயம். நான் நல்லா ஊர் சுத்தனஞ்சி யாரு? நான் தான் ஜி. ஊர் சுத்தினது யாரு? நான் தான். எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் நல்லா கங்கால போய் ஸ்நானம் பண்ணஞ்சி யாரு? நான் தான். எந்த விவகாரங்கள் எடுத்துங்க, எந்த அனுபவங்களா எடுத்துங்க, இதோட முடிவு எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் அறிகின்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆத்ம அவகதி. அதோட தான் அறிதல் என்பதுல வந்து பாத்தீங்கன்னா முடிவுறுகின்றது. அவசானார்த்தத்துவாத். எல்லா காரியங்களும் ஆத்மாவோட ஞானத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவடையுது. இல்லைன்னா வேற விதமா என்ன சொல்லலாம், ஆத்மாவோட ஞானத்துக்கு மேலதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு ஒண்ணு. வெளியில இருந்து உள்ள வந்தீங்கன்னா நான்ல வந்து முடிவீங்க, இல்லைன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நானுக்கு மேலதான் இது எல்லாம் நடக்குது. நான் குளிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் நடக்கிறேன், நான் எடுக்கிறேன், நான் பேசுறேன், நான் சிந்திக்கிறேன், நான் அறியறேன். எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா? கடைசியில வந்து பாத்தீங்கன்னா முட்டிச்சந்துல வந்து நிப்பாட்டிக்கும். ஏஷ சேது. இந்த சம்சாரத்துக்கு சேத்து என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது பிருகதாரண்யம் சொல்லுது, இந்த சம்சாரம் மொத்த சம்சாரத்துக்கும் முடிவு எது, எல்லை எது, முட்டிச்சந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். அதுக்கு மேல யூட்டர்ன் போட முடியாது, திரும்ப தான் வரணும் முடிய, அதுக்கு மேல தாண்டி போக முடியாது. நானுக்கு மேல எங்கேயும் போக முடியாது சாமி, அதான் எண்டு. நம்ம டெய்லி ராத்திரியில போய் என்ன பண்ணிக்கிறோம், ராத்திரியில இருக்கிறது எங்க போய் முட்டிக்கிறோம், நேர போய் நான் சுகமா தூங்கணும். அதுக்கப்புறம் தள்ளி போங்கண்ணே, அதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியுமா? எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்கு, அதான் சேத்துன்னு பேரு. இந்த ஆத்மாக்கு என்ன பேரு? சேத்து. பரமேஸ்வரனுக்கு என்ன பேரு? சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிக்கிற, அவரை தாண்டி யாரும் போக முடியாது, அந்தரியாமின்னு பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கார், முட்டிச்சந்தோட லாஸ்ட் எல்லை. நேரா டெய்லி போய் அவரோட போய் டொம்முன்னு போய் முட்டிக்கிறோம். அப்புறம் திரும்ப எங்க வந்து வரோம், அவர்கிட்ட வந்து ரிட்டர்ன் தான் வர முடியும் இல்லைய, அவரை தாண்டி ஒருத்தரும் போக முடியாது. ஏன் அப்படின்னா மொத்த சம்சாரத்தோட எல்லை வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்றதுதான் எல்லையா இருக்கு. இல்ல அப்படின்னா மொத்த சம்சாரத்தோட டெய்லி நம்ம பண்ற காரியங்கள் எல்லாம் எங்க போய் முடியுது? தூக்கத்தை போய் நான் சுகமா தூங்கின ஒன்றும் இல்லை, அங்க போய் முடிஞ்சு.
எல்லாத்துக்கும் ஆரம்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? நான் அப்படின்றதுல நான் காலையில ஆரம்பிக்கிறேன். நான்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் எல்லாம் உற்பத்தி ஆகுது. எல்லா ஜெகத்தும் முடிவடைகிறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்ல தான் முடிவடையுது. இப்ப நம்ம எது சத்தியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம அவகதி, தன்னோட தான் எண்டு. அதனால அவசானார்த்தத்துவாச்ச சர்வ விவகாரசியம். அப்ப எல்லா விவகாரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவு எங்க அப்படின்னா, நான் சொன்ன பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு வல்லூரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதுக்கப்புறம் மாண்டிக்ய உபநிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முதலைய பத்தி சொல்லுது. முதலையும் பிருகதாரண்யம் தான். பிருகதாரண்யத்தை 2 எக்ஸாம்பிள் சொல்லுது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வல்ச்சர். இந்த மலைக்கு மேல இருக்கிற வல்ச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிணந்தின்னி கழுகு. அது காலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா மலைக்கு மேல குகையில தங்குமா. யாரும் மக்கள் போய் சேர முடியாத இடத்துல அது ஏகாந்தத்துல வந்து மலையோட முகடுல ஏதாவது ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுல தங்கிக்கும். பெருசா இருக்கும். வல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கையை விரிச்சுது அப்படின்னா வந்து 5 அடி 8 அடி 10 அடிலாம் விரிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த பெரிய வல்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டியை கூட தூக்கிட்டு போயிடும், ஆட்டுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அவ்வளவு பெரிய பலம் உள்ளது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில அந்த மலை முகடுல இருந்து வெளியில கிளம்பி டிராவல் பண்ணி எங்க செத்து போன பணம் இருக்குன்னு பார்க்கும். டெட் பாடி தான் அதுக்கு ஃபுட்டு. அப்ப ஊர் ஃபுல்லா இருக்கிற டெட் பாடி எல்லாம் சாப்பிட்டு திரும்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஈவினிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கூட்டுக்கே மலையில இருக்கிற அந்த குகைக்கே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துரும். இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நான் அப்படின்றது தான் நம்முடைய ஹிருதயம்னு பேரு. இந்த ஹிருதயத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜீவாத்மான்ற பக்ஷி டெய்லி வெளியில கிளம்புது. ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது? ஒரிஜினல் அந்த குகையை விட்டுட்டு ஒரிஜினலை விட்டுட்டு பிம்பமா இருக்கிறது பிரதிபிம்பம் வந்து பிம்பத்தை விட்டுட்டு இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுது? வெளியில சுத்தி தெரியுது, வெளியில போகுது. எதெல்லாம் சாப்பிடுது? டெட் பாடியா பாக்குது. நல்ல மியூசிக் இல்லை, நல்ல காஃபி இல்லை, நல்லா இருக்கே இந்த இடம், அது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்னது? ஜடம். ஜடம்னு என்ன அர்த்தம்? டெட் பாடி. நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் டெட் பாடி எல்லாம் அனுபவிச்சு ராத்திரி ஆகும்போது ரொம்ப டயர்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்ச்சர் மாதிரியே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்தை வந்து இந்த பிரதிபிம்பம் பிம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா சம்பன்னோ ததா பவதி, அந்த பிம்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல வந்து ஒண்ணு சேர்ந்து ஆனந்தமா தூங்கி போகுது. டெய்லி நம்ம இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டே உபௌ அனுசஞ்சரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஒரு 2 கரை இருக்கு. இந்த 2 கரைக்குள்ளார இருக்கிற நதியில அந்த முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது. ஜாகிரதத்துக்கு போகுது, அதுக்கப்புறம் சொப்பனத்துக்கு போகுது. ஜாகிரதத்துக்கு போகுது, சொப்பனத்துக்கு போகுது. சில சமயம் டயர்ட் ஆகி ஜாகிரத்துக்கும் சொப்பனத்துக்கும் டயர்ட் ஆகி நடுவுல இருக்கக்கூடிய ஆழமான பிரதேசத்துக்கு போய் நிம்மதியா உள்ள உபவுலோகோ சஞ்சரன் சமான சஞ்சரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. மந்திரம் பாத்துங்க. ஆமா, அந்த இடத்துல தான் வரும். அப்ப இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊரெல்லாம் சுத்தி டயர்ட் ஆகி திரும்ப எங்க வந்துருது? தன்னுடைய மூலஸ்தானத்துக்கே வந்துருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த மூலஸ்தானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யதார்த்தம். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில சுத்திக்கிட்டே இருக்கும். எல்லா விவகாரங்களும் எதனால அறியப்படுது அப்படின்னா இந்த ஆத்மாவினால் அறியப்படுறது. இந்த ஆத்மாலதான் முடிவை அடைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் அடுத்தது சொல்றார், தஸ்மாத் ஆகையினால் யதா ஸ்வதேகஸ்ய பரிச்சேதாய ந பிரமாணாந்தர அபேக்ஷாஹ. இப்ப நான் கேட்கிறேன், இந்த நான் அறியறதுக்கு வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா சாமின்னு கேட்டா உங்க தேகத்தை அறியறதுக்கு ஏதாவது தேவையா? உங்க தேகத்தை யாரு அறியறா? உங்க தேகத்தை யாரு அறியறா? நான் பார்த்து சொல்றேன் உங்க தேகம் எப்படி இருக்குன்னு, இல்லை நீங்க சொல்றீங்களா? எனக்கு தலை வலிக்குதுன்னு யார் சொல்றா? நான் தானே சொல்றேன். எனக்கு தலை வலிக்குது, எனக்கு பல்லு வலிக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, ரொம்ப இப்ப நல்ல ஆரோக்கியமா ஃபீல் பண்றேன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியலையே 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்றேன். யார் அறியறா? நீங்க சொல்லல, நான் சொல்றேன். அப்போ என்னுடைய தேகம் வலிக்குது அப்படின்னும் என் தேகம் சுகமா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னும்
இன்னொருத்தர் சொல்லல, இன்னொரு பிரமாணம் தேவையில்லை, எனக்கு தெரியும். அப்படிதானே? அப்போ ஸ்வதேக யதா ஸ்வதேகஸ்ய பரிச்சேதாய, என்னுடைய தேகத்தை பரிச்சேதம்னு அறிதல்னு அர்த்தம். என்னுடைய தேகத்தை அறிவதற்கு பிரமாணாந்தர அபேக்ஷா பரமானாந்தர அபேட்சனா, வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. என்னுடைய தேகம் நல்லா இருக்கு நல்லாலன்னு என்னுடைய தேகத்தை அறிவதற்கு என் கண்ணு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப கண்ணாடி இல்லாம என்னால படிக்க முடியும். எப்படிங்க? ஆச்சரியமா இருக்கு. கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடாம என்னால நல்லா படிக்க முடியாது. எப்படி இது? ஆனா 4 நாளுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, இப்ப நல்லா இருக்கே. அப்போ ஃபுட்டில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு போல இருக்கு. அதனால தான் ஃபுட்டு நல்லா பண்ணோன்னு கொஞ்சம் நல்லா தெரியுது. அப்போ என்ன சாப்பிட்டேன்? நான் என்ன வெஜிடபிள் சாப்பிட்டேன்? கீரை, முருங்கைக்கீரை சாப்பிட்டேன் நேற்று. முருங்கைக்கீரை சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணு நல்லா பிரைட்டாக தெரியுது. யார் சொல்கிறா கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு? யார் சொல்கிறா? நான் தான். தேகம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு யார் சொல்கிறா? நான் தான். என் மனசு ரொம்ப பிரசன்னமாக இருக்குன்னு யார் சொல்கிறா? நான் தான். என் புத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறது யாரு? நல்லா புரியுது அப்படின்னு சொல்கிறது யாரு? நான் தான். என் சுவாசம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? நான் தான். அப்ப இது எல்லாத்தையும் யார் சொல்றா? நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய தேகத்தை அறிவதற்கு வேற யாராவது சொல்ல முடியுமா? வேற யாராவது தேவையா? அப்ப என்ன, வேற ஒருத்தரும் தேவையில்லை. என்னுடைய தேகத்தை அறிவதற்கு வேற ஒரு பிரமாணம், வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. அதை காட்டிலும் இப்ப தேகத்தை அறியறதுக்கே பாத்தீங்கன்னா நானே என்னுடைய தேகத்தை அறியறேன் அப்படின்னும் போது, அதே நேரத்துல ததக அப்பி ஆத்மனக அந்தரதமத்வாத், அப்போ இந்த தேகத்தோட உள்ள யார் இருக்கா? தேகத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க தேகத்தை சொல்லிடலாம். உங்க தேகம் கொஞ்சம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டல்லா இருக்கீங்களே, கொஞ்சம் கருவலையெல்லாம் விழுந்திருக்கேன்னு யாராவது சொல்லி காட்டலும். கருவலை விழுந்திருக்கா, கண்ணாடி எடுத்து பார்த்துக்கணும். அப்போ உங்க இந்திரியம் நல்லா இருக்கா இல்லையான்னு யார் சொல்லுவா? வெளில இருக்கவங்க உங்க கண்ணு நல்லா தெரியல சாமின்னு சொல்லுவாங்களா? யார் சொல்லணும்? கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா கேக்குது, காது நல்லா கேட்கலான்னு யார் சொல்லணும்? வெளியில இருக்கிற ஆள் சொல்லுவாங்களா? ஆனா தேகம் பாத்தீங்கன்னா சுவாமி கொஞ்சம் ஃபேட் ஆயிருக்கு சுவாமி, வெயில் அதிகமா சுத்துறீங்களா, என்னாச்சு முகம் எல்லாம் கருத்து போயிருக்கு, சுகர் பாத்தீங்களா, டெஸ்ட் பண்ணீங்களா, அப்ப நம்ம வெளியில இருந்து கொஞ்சம் தேகத்தை சொல்லலாம். ஆனா இந்திரியங்களை நான் தான் சொல்ல முடியும். என் காது நல்லா இருக்கு, என் கண்ணு நல்லா இருக்கு, என் காது கேட்கல, என் கண்ணுக்கு சரியா வேலை செய்யல, என் மனசு நல்லா இருக்கு, மனசு நல்லா இல்லைன்னு யார் சொல்லுவா? அதை காட்டிலும் உள்ள என்னோட மனசு நல்லா இருக்கு, என்னோட மனசு நல்லா இல்லைன்னு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு தான் தெரியும். மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு, மனசு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, சஞ்சலமா இருக்கு, இதெல்லாம் யார் சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன். யாருக்குமே தெரியாது. என் புத்தி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, நல்லா ஷார்ப்பா இருக்குன்னு யார் சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன். எனக்கு புரிதல் இருக்கு, புரிதல் இல்லைன்றது எனக்கு தான் தெரியும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்குள்ளார அந்தரதமமா இருக்கிறது. அந்தரதமம்னா ரொம்ப ரொம்ப உள்ள இருக்கிறது எது அப்படின்னா, தேகத்துக்குள்ளார இந்திரியம், இந்திரியத்துக்குள்ளார மனசு, மனசுக்குள்ளார புத்தி, புத்திக்குள்ளார நான் இருக்கேன், அறிபவனா, எக்ஸ்பீரியன்ஸரா நான் இருக்கேன். இந்த நான், அதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, ததகாபி ஆத்மனக அந்தரதமத்வார், இந்த தேகாதிகளுக்கும் உள்ளார, தேகம் இந்திரிய மனசு புத்திக்கும் உள்ளார யார் இருக்கா? அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா இருக்கிற காரணத்தினால், அந்தர தமத்துவத்துல என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப உள்ள இருக்கிறதுனால, தது அவகதிம் பிரதி, இந்த ஆத்மாவை அறிவதற்கு ந பிரமாணாந்தர அபேக்ஷா இது, இந்த நானை அறிவதற்கு வேற ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா தேவையே இல்லை. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் இருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா யாரும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. நான் இருக்கேன், யாராவது இன்னொருத்தர் சொல்லணுமா நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இல்ல இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்னு சொல்றதுல பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேரு? ஸ்வப்பிரமாணம், ஸ்வ அனுபவ பிரமாணம், சுவானுபவ பிரமாணம் அப்படின்னு முக்கியமா நம்ம சொல்றோம். நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா எனக்கு சுவானுபவமா இருக்கிறது. இதை இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப தேகத்தை காட்டிலும் இந்திரியம் எனக்கு பிரத்யக்ஷம், இந்திரியத்தை காட்டிலும் மனசு எனக்கு பிரத்யக்ஷம், மனசை காட்டிலும் புத்தி எனக்கு பிரத்யக்ஷம். வெளி இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை.
இந்திரிய மனசு புத்தி இதெல்லாம் அறியறதுக்கு வெளியில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. அப்ப இந்த புத்திக்கும் புத்தியா இருக்கிற நானை அறிவதற்கு வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. அப்போ நான் எப்படி அறியப்பட முடியும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, நானை நான் தான் அறிய முடியும். நானா அறிய முடியுமா? ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப நானை அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானா இருக்கிறது தான் அறிதல். இப்ப நீங்க நான் கேட்கிறேன் இப்போ உங்களை அறியறீங்களா? ஆமா. ஆப்ஜெக்டாவா இல்ல சப்ஜெக்டாவா? நான் இருக்கேன்ற அறிவு உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் அதை நல்லா டிஃபைன் பண்ணிங்க. நான் இருக்கேன்ற அறிவு யாரும் சொல்லி வரல, இந்த கண்ணு பார்த்து வரல, காது கேட்டு தெரியல. நான் இருக்கேன்றத கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது. நல்ல ஸ்மெல் இருக்கேன் ஜி, நான் இருக்கேன் ஜி, மல்லிகைப்பூ ஸ்மெல், நான் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ ஸ்மெல் மாதிரி அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்றோமா? நான் நல்லா டேஸ்டா இருக்கேன் ஜி, எனக்கு நான் டேஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் நல்ல ரூபம் ஜி சொல்ல முடியுமா? அப்ப நான் இருக்கேன்றத பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா மனசுக்கு விஷயம் இல்லை. நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா புத்தி அவசியம் இல்லை அறியறதுக்கு. அப்ப நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா வெறும் சுவானுபவம் அப்படின்னு பேர். இதுக்கு பேரு அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேரு? அபரோக்ஷ அனுபவம். நித்தியம் அபரோக்ஷாத் பிரம்ம. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குன்னா சதா அனுபவம் பண்றதா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஆச்சரிய சொல்றாரு, ந பிரமாணாந்தர அபேக்ஷா. இது நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யாருக்கும் தேவையே இல்லை. இது ஆத்ம ஞான நிஷ்டா. அப்ப நான் இருக்கேன்னு தெரியுமா? ஆமா, நான் இருக்கேன்னு தெரியும். இது கஷ்டமா? ஆத்ம ஞானம் கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்றதுதான் ஆத்ம ஞானம். அப்ப நான் இருக்கேன்றது ஒருத்தருக்கு நல்ல இயல்பா ஒவ்வொரு ஜீவராசியும் நான் இருக்கேன்னு அனுபவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அனுபவம் பண்ற விஷயத்த பாத்தீங்கன்னா நிஷ்டை கூடுமா? கண்டிப்பா நானா இருக்கிறது ஈஸியா முடியும். ஆத்ம ஞான நிஷ்டா பாத்தீங்கன்னா விவேகி நாம் சுப்பிரசித்தம் இது சித்தம். ஆகையினால ஆத்ம ஞானமும் நல்ல முடியும், ஆத்ம ஞான நிஷ்டையும் கூட பாத்தீங்கன்னா நல்லா முடியக்கூடிய காரியம்தான். அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா இத கிளியரா சொல்றாரு விவேகிகளுக்கு. யாருக்கு? ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க, விவேகிகளுக்கு. அந்த சூத்திரத்தோட இது என்னது? ஸ்வார்த்த சம்யமாத் புருஷக்ஞான் சத்வ புருஷயோர் அத்தியந்த அசங்கீரணயோகோ. எத்தனை சூத்திரம் நம்பர்? 335. 335 யோக சூத்திரம்னு போட்டுங்க. 335. 335 சொல்றது சத்வ புருஷயோ. 336 இருக்கும் சில இடத்துல, 335. நம்ம கொடுத்த புக்ல 335. அத சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கரணமும் இந்த நானும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு ஜடம், ஒண்ணு சேத்தனம். இந்த தேகாதிகள் எல்லாம் ஜடம். இந்த நான் பாத்தீங்கன்னா உணர்வு உள்ள சைத்தன்யம், உணர்வு உள்ளது, ஜடம் இல்ல நான். இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா அத்தியந்த அசங்கீரண யோகனா, ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்கவே கலக்காது. தண்ணியும் எண்ணெயும் போல, தண்ணியும் எண்ணெயும் கலக்கவே கலக்காது. அதே மாதிரி இந்த நானும் இந்த தேகாதிகளும் ஒன்னு ஜடம், ஒன்னு சேத்தனம், ஒன்னு எக்ஸ்பீரியன்சர், ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம். ஒன்னு திரஷ்டா, ஒன்னு திருஷ்யம். பார்க்கின்றவன் நான், பார்க்கப்படும் வஸ்துக்கள் இந்த தேகாதிகள். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு எந்த காலத்திலையும் சேரவே சேராது. ஆனா பிரத்யய அவிசேஷாத் போக. ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? நம்ம அனாதி காலத்துல இருந்து இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு என்னோட சேரவே சேராத இந்த தேகத்தை நானு சேர்த்து வச்சிருக்கேன். இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாத்தையும் நானு சேர்த்து வச்சிருக்கேன். சேரவே முடியாது, ரெண்டும் வேற வேற. இப்ப அந்த விவேகம் இல்லாத காரணத்தினால, இது நான் திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு விவேகம் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? திருஷ்யத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன், என்னோட சேர்த்து பண்றேன். அப்ப என்ன ஆகுது? தேகத்துல சுகர் வந்தா எனக்கு சுகர் வந்துருச்சு, தேகத்துல பாத்தீங்கன்னா சுகம் நடந்தா எனக்கு சுகமா இருக்கு, இந்திரியத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு ஆயிடுச்சு, மனசு நல்லா இருந்தா நல்லா இருக்கு, மனசு டிப்ரெஷன் ஆனா ஐயோ நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன்.
எனக்கு புத்தியே இல்லை, எனக்கு புத்தி இல்லைனா இல்லை, புத்திக்கு தெரியும் தெரியாது, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் தெரியும். அப்ப நான் பாத்தீங்கன்னா அறிபவன் நான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா சிங்காயி நான் அல்லாததை எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கோம். இதான் போகம்னு பேர். இப்ப விவேகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாவை திரஷ்டானும் திருஷ்யத்தை திருஷ்யன்னும் செப்பரேட் பண்ணணும். நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அது எல்லாம் ஆத்மா இல்லை, எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றனோ அது எல்லாம் வாஸ்தவம் இல்லை, இல்யூஷன். நான் சொன்னல பேரலல் ரியாலிட்டி. நான் தான் ரியல். வாஸ்தவத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதெல்லாம் அன்ரியல் தான். இது எல்லாம் விவகார சத்தியத்தில் இருக்கிறது எதுவுமே நித்தியம் இல்லை. இந்த விதமா விவேகமுடையவர்கள் என்ன பண்ணணும், பிரிச்சு 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 பார்க்கணும். சர்வம் திருஷ்யம் அனாத்மாசியாத். எதெல்லாம் அறியப்படுறதா பார்க்கப்படுறதா இருக்கோ அது எல்லாம் அனாத்மா. எவன் பார்க்கின்றவனோ, எவன் பார்க்கிறானோ அவன்தான் திருகேவ ஆத்மா விவேக்கினக. பார்ப்பவன் மட்டும்தான் ஆத்மா, அறிபவன் மட்டும்தான் ஆத்மா, அறிவு மட்டும்தான் ஆத்மா. இந்த விதமா பாத்தீங்கன்னா பிரிச்சு அறியறது யாரு, விவேகிகள் பண்ற காரியம். பிரிச்சு அறியல அப்படின்னா எரும மாடுன்னு அர்த்தம், சம்சாரின்னு அர்த்தம். அதான் நமக்கு சம்சாரம் போயிட்டே இருக்கு. பன்னிக்குட்டி மாதிரி இந்த சாக்கடைக்குள்ளாரையே இந்த தேகாதிகள்லயே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். விவேகமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுவது அப்படின்னு. அப்போ விவேகிகளுக்கு ஆத்ம ஞானம் ரொம்ப ஈஸி. எங்கேயும் போய் அடைய வேணாம். கைலாயத்துக்கு போவேனா, வைகுண்டத்துக்கு போவேனா, எங்கேயும் போவேனா. நான் இருக்கேனா, ஆமா நான் இருக்கேன். திரஷ்டா யாரு, நான் தான். எக்ஸ்பீரியன்ஸ் யாரு, நான் தான். அப்ப பாத்தீங்கன்னா நான்ல நிக்க முடியுமா? நான் தெரிஞ்சிருச்சுன்னா நான்ல நிக்கிறது ஈஸி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானம் எளிது, ஆத்ம ஞான நிஷ்டையும் விவேகிகளுக்கு எளிதானது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பேஜ்ல வந்துருங்க. ஏஷாம் அபி நிராகாரம் ஞானம் அப்பிரத்யக்ஷம். இப்ப யாராவது கேட்கிறாங்க, நிராகாரம் ஒரு கொஞ்சம் சொல்லியிருக்காங்கல்ல, ஆத்மா நிர்குண நிராகாரம், அது யாருக்குமே விஷயமா ஆகாது அப்படின்னு, ஆத்ம ஞானம் சம்பவமே இல்லை அப்படின்னு. அப்போ ஏஷாம்னா எவர்களுக்கு, நிராகாரம் ஞானம். இந்த ஞானம்ன்றது என்னது, ஆத்மாவோட சொரூபம் என்னது? நானுக்கு ஏதாவது சொரூபம் இருக்கா சுவாமி? ஆத்மானா என்ன, ஞானம்னா என்ன? ஆத்மாதான் ஞானம், ஞானம் தான் ஆத்மா. வெறும் பிரகாசம், வெறும் அறிவு தான் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன்ல, இந்த நான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்றது அறிவு, ஞானம், எல்லாத்தையும் அறியறது. திரஷ்டா திருஷி மாத்திரக. திரஷ்டான்றது வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் பிரகாசம் மாத்திரம். அறிதல் தான் பாத்தீங்கன்னா ஆத்மாவோட என்னுடைய சுரூப்பம் அறிவு. அந்த அறிவு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அறியுது. ஆனா அந்த அறிவுக்கு பாத்தீங்கன்னா, ஞானத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாம ரூப குணங்களும் இல்லவே இல்லை, வெறும் அறிவு. இந்த அறிவு பாத்தீங்கன்னா நிராகாரமா இருக்கிறது, அதுக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, பிரகாசம், வெறும் பிரகாசம். அந்த ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஞானம் ஆத்மஸ்வரூபம். ஞானம்ன்ற ஆத்மாவானது, ஞானம்ன்ற ஆத்மாவும் ஞானம் வேற வேற இல்லை. ஞானம் என்ற ஆத்மா என்ற ஞானமானது யாருக்கும் பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு யாரு சொல்றாங்களோ, கொஞ்சம் புத்திசாலிகள், தன்னை பண்டிதர்கள் நினைச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் சொல்றாங்க ஆத்ம ஞானம் யாருக்கும் உண்டாகாதுன்னு சொல்றாங்களே, அவர்களுக்கும் கூட தேஷாமபி, அவர்களுக்கும் கூட பாத்தீங்கன்னா ஞானவசாயேவ ஞேய அவகதி, அவங்களும் கூட பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லை இல்லைன்னு எவனாவது சொல்லட்டும், ஈஸ்வரன் இல்லை இல்லைன்னு எவனாவது சொல்லட்டும், எவனா இருக்கட்டும், அவர்களுக்கும் கூட அந்த ஞானம் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் மற்றதை எல்லாத்தையும் அறிகின்றார்கள். எவன் இறைவன் இல்லைன்னு சொல்றானோ அவனுக்கு தெரியல இறைவனே அறிவா இருக்காரு அப்படின்னு தெரியல. எவன் அறிவுதான் ஞானம், அறிவுதான் பாத்தீங்கன்னா ஆத்மா, அறிவுதான் இறைவன் என்று அறிகிறானோ, அப்ப யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லைன்னு நிராத்மவாதி இருக்கானோ அவனுக்கும் கூட எதை வச்சு அறிகிறான்? அந்த அறிவை வச்சுதான் எல்லாத்தையும் அறிகிறான். அந்த அறிவுதான் ஆத்மா. அப்ப ஆத்மா இல்லை, ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாதுன்னு சொல்றவனுக்கு கூட வெளியில இருக்கிற ஞேய வஸ்துக்களோட அறிவானது,
ஆப்ஜெக்டோட அறிவு எதனால உண்டாகுது அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் உண்டாகுது. ஆத்மா தான் ஞானம். பேஸா இருக்கிற அந்த உணர்வை வச்சுக்கிட்டு தான் இது இல்லை, இது இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு அனாத்மவாதிகளும் கூட இதேதான் சொல்கிறார்கள். அதனால இது ஞானம் அத்தியந்தம் பிரசித்தம். ஆகையினால் ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஞானமானது எல்லா மனிதர்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரசித்தமானது. ஆத்மா இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லைன்னா நீங்க எதுவுமே அறிய முடியாது. நீங்க ஒத்துக்குங்க, ஒத்துக்காம போங்க, இந்த அறிவு தான் ஆத்மா, கான்சியஸ்னஸ் தான் ஆத்மா. அது எல்லாத்துக்கும் பிரசித்தமானது. சரி, எப்படி அறியறது? ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, அது ஆப்ஜெக்ட் இல்லை, அதுக்கு நாம ரூபம் இல்லை. அப்ப அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். சுகாதிவத்து. சுகம் தெரியுமா? ஆமா. சுகமா இருக்கா? ஆமா. நல்ல பிரீஸ், சுகமா இருக்க, நல்ல பிரசன்னமா இருக்க, நல்லா இருக்கு, சுகமா இருக்க. சுகத்தை காட்டுங்க சுவாமின்னா, சுகத்தை காட்டுங்க பார்க்கலாம். வெளியில நான் சுகமா இருக்கேன். தூக்கத்துல ரொம்ப ஆனந்தமா தூங்குறது, அந்த ஆனந்தத்தை காட்டுங்க பார்க்கலாம். தூக்கத்துல ஆனந்தமா இருந்தீங்கல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தூக்கத்துல நீங்க ஆனந்தமா எப்படி இருந்தீங்க? ஒரு பேஜுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க பார்க்கலாம். நான் சுகமா இருந்தேன். நான் சுகமா இருந்தனுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தையை ஆட் பண்ண முடியுமா? எனக்கு பசிக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க. பசி, எனக்கு பசிக்குது. பசிக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு வலிக்குது, வலினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு தாகமா இருக்கு, தாகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு துக்கமா இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ண முடியாது இல்ல. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆனா எக்ஸ்பீரியன்ஸா, நான் சுகமா இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸா, சுவானுபவமா? நான் துக்கமா இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸா? என்னுடைய மனசு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்றது எக்ஸ்பீரியன்ஸா? எனக்கு தாகமா இருக்கு, பசிக்குதுன்றது எக்ஸ்பீரியன்ஸா? வெளியில காட்ட முடியுமா? நாமம் இருக்கா, ரூபம் இருக்கா? அது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸா? நம்ம தான் பேர் வச்சிருக்கோம் இதுக்கு. இந்த உணர்வுக்கு பசி, இந்த உணர்வுக்கு தாகம், இந்த உணர்வுக்கு சுகம், இந்த உணர்வுக்கு துக்கம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்டது? சுகம், துக்கம், பசி, தாகம், வலி, வேதனை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெக்கமா இருக்கு, காட்டுங்க பார்க்கலாம். வெக்கத்தை காட்டுங்க வெளியில, அது உணர்வு. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வப்பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். இதெல்லாம் சுவானுபவம், ஸ்வப்பிரத்யக்ஷம். அது பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது, அறிய முடியாது. இதே மாதிரி தான் சுகாதிவத்து, சுகம் முதலியவைகளை போல இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களோட பிரத்யக்ஷ அனுபவம். நான் இருக்க, யாராவது மறுக்க முடியுமா? நான் இருக்க, யாராலையும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நீ இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது. எல்லா ஜீவராசிகளும் நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு தான் சதா காலமும் அனுபூதி பண்ணிக்கிட்டு இருக்கு. சுகாதிபத்து ஏவமிதி அபிபகந்தவ்யம். சுகம் எப்படியோ, துக்கம் எப்படியோ, பசி எப்படியோ, தாகம் எப்படியோ, எந்த உணர்வுகள் எப்படி பாத்தீங்கன்னா நம்ம அறியறோமோ, சுவப்பிரத்யக்ஷமா இருக்கோ, அவங்களுக்கு அனுபவமா இருக்கோ, அதே மாதிரி நான் இருக்கின்றேன் என்பதும் அவங்களோட அனுபவம், சுவானுபவம். ஆமா, இருந்த ஆமா. இந்த தட்சிணாமூர்த்தியோட இதுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறது. இந்த இதுல நம்ம தட்சிணாமூர்த்தியோட இதுல திருவிளையாடல் புராணத்துல இருக்கிறது. கல்லால மரத்தின் கீழ் வீட்டிலிருந்து நான்மறை 6 அங்கம் முதற்கற்ற கேள்வி வல்லாருக்கு 4வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்து அதனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு தட்சிணாமூர்த்தியை பத்தின இது. நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா யார்ட்டையா வார்த்தையில சொல்ல முடியுமா? காட்டுங்க பார்க்கலாம். நான் இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் இல்லை. நான் இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இல்லைன்னு எந்த ஜீவராசியாவது சொல்லுமா? நான் இல்லை சொல்ல முடியுமா? அப்ப நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நான் பாத்தீங்க அப்படின்னா சித்த வஸ்து,
நான் அவங்களுடைய அனுபவமா இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஜிக்ஞாசா அனுபபத்தேகே. மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வதற்கான ஜிக்ஞாசா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிவிடும். ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப உண்டாச்சுன்னு தெரியும். ஞானம் ஞான நிஷ்ட, ஞானம் ஞான நிஷ்ட. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அறியப்பட்டதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜிக்ஞாசா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, ஜிக்ஞாசனா அறிய வேண்டும் என்ற இச்சைக்கு பேரு ஜிக்ஞாசா. ஞாத்துமிச்சா ஜிக்ஞாசா. இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சுவாமி பூர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஆப்ஜெக்ட் இல்ல, நான் சுவானுபவமா நானா இருக்கிறதான் ஆத்மா அப்படின்னு இப்ப இந்த பாஷ்யத்தை படிச்சு நிறைய உபனிஷதங்கள் படிக்க 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 உங்களுக்கு தப்பான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் போயிடும். நான் சப்ஜெக்ட், இவ்வளவுதான். நான் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நான் அறியப்பட்டதா அப்படின்னா அவன் நான் அறிஞ்சிருக்கேன், என்னை நான் அறிஞ்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட உங்களுக்கு சர்ச்சிங் என்ன ஆயிடும், நின்று போயிடும். நானை தேடி தேடி அலையிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிடும். இதுதான் குருநாதர் பண்ற மிகப்பெரிய கிருப்பா வந்து சாஸ்திரமும் குருநாதரும் பண்ற மிகப்பெரிய கிருப்பா என்னதுன்னா, நான் என்னை தேடி வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க எப்படியாவது ஆத்மாவா இங்க போய் அடையலாம், அங்க போய் அடையலாம், கைலாயம் போலாம், வைகுண்டம் போலாம், எங்கேயாவது போலாம், பரலோகங்களுக்கு போலாம், சொர்க்கத்துக்கு போனா கிடைக்குமா, அங்க போனா கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி இதை பண்ணுனா நடக்குமா, அதை பண்ணா நடக்குமா, ஒரு சதருத்திரி யாகம் ஏதாவது ஒன்று பண்ணலாமா, இல்ல வந்து அதிருத்திரம் ஏதாவது பண்ணலாமா, இல்ல ஒரு சகசிர சண்டி பண்ணலாமா, ஒரு சோம யாகம் பண்ணலாமா, வாஜ்பேய யாகம் பண்ணலாமா, ஒரு அன்னதானம் பண்ணலாமா, ஒரு இதெல்லாம் பண்ணி 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 கடைசியில வந்து தெரிஞ்சிடும். குருநாதர் சொல்றார் என்ன அப்படின்னா, அதெல்லாம் அனாத்ம லோகங்கள், இது எல்லாத்துக்கும் பேசுது நான். அப்ப நான் ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஆத்ம ஞானம் என்ன ஆயிடும், தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜிக்ஞாசா அனுபபத்தேச்ச. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நான்ல மட்டும் நில்லுங்க. இதான் கோர். இந்த மையத்துல மட்டும் நின்னுக்குங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. உங்க டவுட் எல்லாம் இந்த மையத்துல இருந்து யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. இந்த நான் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் ஆத்மா, இதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சர்ச்சிங் எல்லாம் முடிவுக்கு வந்து, இந்த சர்ச்சிங் வந்து இந்த சாஸ்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களோட சர்ச்சிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தோட முடிவுல நல்லா சிரவணம் பண்ணி 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 இதை டைஜஸ்ட் பண்றது. நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம். இதுக்கு அந்நியமா வெளியில இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் எல்லாம் அனாத்மா அப்படின்னு உங்களுக்கு நல்ல நிச்சயம் வந்துச்சு அப்படின்னா உங்க சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா எண்டுக்கு வந்து ரைட்ஸா. அப்ப ஞானம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா, ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா ஜிக்ஞாசான்ற அறிய வேண்டிய இச்சை நின்று போயிடும், பொருந்தாது. வேற எதையும் சர்ச்சிங் பண்றதெல்லாம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அப்பிரசித்தம் சேத்து ஞானம். ஒருவேளை இந்த ஆத்மாவை நம்ம சரியா அறியாம போயிட்டோம் அப்படின்னா, நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம்னு அறியாம இது ஏதோ எங்கேயோ இருக்கு போல இருக்கு, வைகுண்டம் கைலாயத்துல இருக்கும் போல இருக்கு, எங்கேயாவது 7 குகை தாண்டி 7 கடல் தாண்டி அறியணும் போல இருக்கு அப்படின்னு நீங்க ஆத்மான எதையோ ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதான் நான் திரும்ப திரும்ப ஆத்மான்ற சப்தத்தை அதிகம் பயன்படுத்தாம நான்றதையே பயன்படுத்திட்டு இருக்கேன். பெரிய எரர் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆத்மா 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 பிரம்மம் ஆத்மா அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை விட்டுட்டு ஏதோ இருக்கு போல இருக்கு, நாம ரூபம் இல்லாதது ஆத்மா, நாம ரூபம் இல்லாத ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு, நாம ரூபம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, இந்த நான் தான். இந்த ஆத்மான்ற சப்தம் எல்லாம் நான் 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 போடுங்க. அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை யாராவது ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே அப்பிரசித்தமா சொல்றாங்கன்னு வச்சுங்க, பிரசித்தம் இல்லாதது எங்கேயோ போய் அடையணும் அப்படின்னா சேத்து ஞானம் ஞேயவத்து ஜிக்ஞாசியேத. அப்ப என்ன ஆகுனா, ஆத்மான்றது என்னது, ஞானம். அப்ப அந்த ஞானத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறியப்படும் பொருள் போல ஞான சுரூபம் போல இருக்கு ஆத்மா, அது எங்கேயோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிவதில் இச்சை கொள்ள வேண்டியதாயிடும். அந்த ஞானம் எங்க இருக்கும், பெரிய ஞான சுரூபம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி சுரூபமா இருக்காரு. எங்க பகவான் எங்க இருக்கார், திருவண்ணாமலை போனாதான் ஜோதியை பார்க்க முடியும்,
வடலூர்கிட்ட போனா வந்து பாத்தீங்கன்னா ஜோதியை பார்க்கலாம். நம்ம அதானே அலையிறோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வர்றது எதுக்காக? கார்த்திகை தீபத்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் மகர ஜோதி ஏற்றுவாங்க சபரிமலையில. என்ன மண்ணாங்கட்டி புண்ணாக்கு ஜோதி. அப்ப என்ன பண்ணிட்டு வந்துறீங்களா? நம்ம எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஞானமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமில்லாமல் இருக்கும் என்றால் அதையும் தேடி தேடி அலையணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்ப உலகம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ததா ஞேயம் கடாதி லட்சணம் ஞானேன ஞாத்தா வியாப்தும் இச்சதி. கொஞ்சம் இதா இருக்கும், புரிஞ்சுங்க. ததா அது போலவே கடாதி லட்சணம் வஸ்து வெளியில வந்து பானை அப்படின்னு இருக்கு. பானை முதலிய வஸ்துக்கள் வெளியில இருக்கு. பானை அறியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அறிவு வேணுமா? ஞானேன வெளியில இருக்கிற கடம் முதலிய வஸ்துக்கள், பானை முதலிய வஸ்துக்கள் எல்லாம், அதுக்கெல்லாம் பேரு ஞேயம்னு பேரு. அந்த ஞேயத்தை வந்து நான் என்ன பண்றேன்? அறிகின்றேன். எதை வச்சு அறிகிற? ஞானத்தினால. அறிபவன் யாரு? ஞாத்தா. அப்ப ஞாத்தான்னு சொல்லக்கூடிய அறிபவன் ஞானத்தினால அந்த ஞேய வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அறிய இச்சைப்படுகின்றான். இப்ப நான் என்னுடைய ஞானத்தினால வெளியில இருக்கிற வஸ்துக்களை அறிய இச்சைப்படுகின்றேன். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஞானத்தினால் அறிகின்ற ஞாத்தான்னு மட்டும் போடுங்க. ஞாத்தாவினால் அப்படின்னு இல்ல, ஞாத்தா அடைவதற்கு இச்சிக்கின்றான். எதனால இச்சிக்கின்றான் ஞாத்தா? அப்படின்னா ஞானத்தினால ஒன்னு அறியறதற்கு இச்சைப்படுகின்றான். வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் நம்ம அறியறோம்ல. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஞானமும் கூட ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா, நீங்க எதனால அறியறீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? அறிவுனால நான் அறியறேன். அறிவுனால வெளியில இருக்கிற வஸ்துக்களை அறியறேன். அப்ப அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? என்னைக்காவது உங்களுக்கு அறிவை அறியணும்னு ஆசை வந்திருக்கா? நீங்க ஆப்ஜெக்ட் அறியணும்னு தான் ட்ரை பண்ணிருக்கீங்க, விஷயங்களை அறியணும்னு தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னைக்காவது நான் அறிவை அறியணும்னு ஆசை வந்திருக்கா? இப்ப விஷயம் அதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒரு அறிபவன் ஞாத்தாவானவன் அறிவை கொண்டு அறிகின்றான். ஒருவேளை அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரசித்தி இல்லை, யாருக்குமே தெரியாது அப்படின்னா, ஞானம் என்பது யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அப்ப எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் நயாகரா போய் பார்க்கணும், நான் வந்து பாத்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறனோ, அதே மாதிரி நான் வந்து ஞானத்தை அறியணும்னு நமக்கு இச்சை வரும். என்னைக்காவது வந்திருக்கா நமக்கு ஞானத்தை அறியணும்னு? என்னைக்காவது ஞானத்தை அறியணும்னு நீங்க இப்ப விஷயம் அதான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு இச்சை வரல. என்னென்ன விஷயம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் அறியணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அறிவை அறியணும்ன்ற ஆசை வர்றதே இல்லை. ஞானத்தை அறியணும்ன்ற ஆசை வருவதே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது அறிபவனை அறியணும்ன்ற ஆசையும் இல்லை. யார் அறிபவன்? நான் தான். அப்ப ரெண்டு விஷயத்தை பத்தின ஆசை நமக்கு உண்டாகிறதே இல்லை. இந்த உலகத்துல எந்த ஜீவனுக்கும் அறிபவனை அறிய ஆசை உண்டாவதில்லை. அதுக்கப்புறம் அறிவை அறிய வேண்டிய ஆசையும் உண்டாவதில்லை. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் சுவசித்தம். நான் அறிபவனாகிய நான் அறிவை கொண்டு வெளியில் இருக்கிற வஸ்துக்களை அறிகின்றேன். இப்ப கேள்வி வருது, நானும் அறிவும் வேற வேறையா, ரெண்டும் ஒன்னா அப்படின்னா அறிபவன் அறிவாயிருக்கின்றான். அதனால இந்த ரெண்டும் சப்ஜெக்டா இருக்கிறதுனால இத பத்தின ஒரு ஜிக்ஞாசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாவதில்லை. ததா ஞானமப்பி ஞானாந்தரேன ஞாத்தா வியாப்து மிச்சே. ஒருவேளை ஞானம் ஆப்ஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம அறிபவன் என்ன பண்ணுவான்? இந்த ஞானத்தை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவான். வேற ஒரு ஞானத்தினால அப்போ ஞானத்தை அறியறதுக்கு இன்னொரு ஒரு அறிவு வேணுமா? ஞானம் ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா நான் கேட்பேன், ஞானம் ஆப்ஜெக்டா ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த ஞானத்தை அறியறதுக்கு ஒரு அறிவு வேணுமா? ஒரு ஞானம் வேணுமா? அப்போ ஒரு ஞானம் ஆப்ஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ஞானத்தை அறியறதுக்கு இன்னொரு ஞானம்,
அப்ப அந்த ஞானத்தை அறியறதுக்கு இச்சை வந்துச்சுன்னா இன்னொரு ஞானம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அது மாதிரி நடக்குதா அப்படின்னா அப்படி நடக்கிறதே இல்லை. அப்ப நமக்கு நல்லா தெரியணும், அறிபவன் அறிவு இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு காலத்திலும் இதை அறியணும்னு ஆசை உண்டாகிறது இல்ல, நம்ம ஆப்ஜெக்டை தான் அறியணும்னு ஆசை உண்டாகுது. அப்போ அறிவும் அறிபவனும் வேற வேற இல்ல, திரஷ்டா திருஷி மாத்திரா. ஆத்மா எப்படிப்பட்டது? சச்சிதானந்த ஸ்வரூபம், வெறும் ஜோதி ஸ்வரூபம், ஸ்வயம் ஜோதி, அறிவே வடிவானவன், சைத்தன்ய ஸ்வரூபா. ஆத்மா எப்படிப்பட்டது? அறிவு. அறிவுதான் ஆத்மா. அறிபவனையும் அறிவையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பிரிக்கவே பிரிக்காதீங்க. அறிவுதான் ஆத்மா, ஆத்மாதான் அறிவு. ஞானம்தான் ஆத்மாவோட சுபாவம், சுரூபம், ஞானஸ்வரூபம். ஆத்மா என்னது? ஞானஸ்வரூபம். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் தான் ஆத்மா, நான் தான் அறிவு சுரூபமா இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வெளியில சர்ச்சிங் எல்லாம், ஆத்ம ஞானத்தோட சர்ச்சிங் எல்லாம் நின்று போயிடும். எங்கேயும் போக மாட்டீங்க. நச்சேதஸ்தி, எப்பவுமே ஞானத்தை தேடி யாரும் போவதில்லை, ஞானத்தை தேடி போறதில்லை. ஏன் அப்படின்னா ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா என்னுடைய சுரூபம் அடிச்சா. அதுக்கப்புறம் அதக, ஆகையினால் முடிவுக்கு வந்துடுறாரு. அத்தியந்த பிரசித்தம் ஞானம் ஞாதா அபி. ஞானமும் ஞாத்தான்ற அறிபவனும் அத்தியந்த பிரசித்தம். அத்தியந்தம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பிரசித்தமாயிருப்பது நான். நான்றது என்னது? வெறும் அறிவு, வெறும் ஞானம். நாம ரூப குணங்கள் இல்லாத வெறும் ஞானம் தான் நான். வெறும் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் தான் நான். வெறும் உணர்வு, வெறும் அறிவு. அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆகையினால் கன்க்ளூஷன் வராரு, அத்தியந்த பிரசித்தம். இந்த உலகத்துல ரொம்ப பிரசித்தமான வஸ்து நான். ஒவ்வொரு ஜீவருக்கும் நான் அறியப்பட்டது. அந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா அறிவா இருக்கிறது, ஞானம். ஞானம் ஞாதா அபி அத்தியந்த பிரசித்தம், ரொம்ப பிரசித்தம். அதனால அதையேவ பிரசித்த இது, ஆகையினால் ரொம்ப பிரசித்தம் இது. அதனால தஸ்மாத், ஆகையினால் ஞானே யத்னோ ந கர்த்தவ்ய. அதனால ஆத்ம ஞானத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு முயற்சியும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணும் போதெல்லாம் அது ஆப்ஜெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நீங்க ஆப்ஜெக்டா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆயிடும்? கோட்டி வருஷங்கள், சதகோட்டி ஜென்மங்கள் எடுத்தாலும், 100 கோடி ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஆத்மாவை தேடி தேடி போனாலும் அடையவே முடியாது. தொடுவானம் போல போயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் இதான் சம்சாரத்தோட ஸ்டார்டிங், இந்த நான் தான் இந்த சம்சாரத்தோட எண்டு. இந்த நானுக்கு மேலதான் இந்த மொத்த சம்சாரமும் கல்பிதம். அப்ப இந்த நான் தான் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் பிரசித்தமானது. இந்த நான் ஞானஸ்வரூபம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, கிந்து என்ன சாமி பண்ணணும்? ஆத்ம தன்னை அறியறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேணாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா கேட்டீங்க, எந்த லட்சணமும் நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தப்பா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆத்மான்னு இனிமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னு எங்கேயாவது ஃபீல் பண்ணி நாக்குலயே போடணும். நான் ஆத்மானா என்னது? ஆப்ஜெக்ட் பண்ணாதீங்க. நான் இந்த நானை அறியறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம் பண்ணணும். திரும்ப 4-5 முறை கொண்டு வர்றார் ஆச்சாரியார். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, கிந்து, ஆனால் என்ன பண்ணணும்? அனாத்ம புத்தி நிவர்த்த ஏவ காரியம். ஒரே ஒரு காரியம் தான் நம்ம கர்த்தவியம். ஒரே ஒரு கர்த்தவியம் செய்ய வேண்டியது. இந்த நானுக்கு மேல எந்த ஒரு வஸ்து வந்தாலும் இது நான் இல்லைன்னு நிவர்த்தி பண்ண வேண்டியது மட்டும்தான் காரியம். இதுதான் ஃபுல் யோகம் வந்துருங்க. இதுக்காக தான் யோகம். யாவதேவ நிரோதவியம் தாவது ஹிருதி கதம் க்ஷயம். எது வரைக்கும் இதை நிரோதம் பண்ணணும் அப்படின்னா, நீக்கணும் அப்படின்னா, இந்த நான் மிச்சமாகிற வரைக்கும் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இது நான் இல்லை, இதுதான் பண்ண வேண்டிய காரியம். ஒரே ஒரு காரியம் தான் ஆத்ம ஞானத்துக்கு பண்ணணும். ஏஷ நேத்தி இத்தியாத்மா. இது இல்லை என்று மட்டும்தான் ஆத்மாவை அறிய வேண்டும். நம்ம டெய்லி காலையில முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம்ல, பிராத்தஸ்மரணம் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சு. எல்லா நிகமங்கள்னா வேதங்கள், சாஸ்திரங்கள்
எல்லா வேதங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்லுது. நேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அபோச்சு. எல்லா வேதங்களும் எப்படி சொல்லுது? இந்த ஆத்மாவை எப்படி அறியணும்னு சொல்லுது. இத்தின்னு அறிய முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இதுன்னு அறியலாம். ஆனா ஒரே ஒரு ஆத்மாவை மட்டும்தான் நேத்தின்னு மட்டும்தான் அறிய வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாவை அறியறதுக்கு அனாத்ம புத்தி நிவர்த்தம். நான் இந்த தேகத்துல நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த தேகம் நான் இல்லை. இந்த இந்திரியங்களை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்திரியங்கள் நான் இல்லை. இந்த மனசை நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த மனசு அனாத்மா, நான் இல்லை. இந்த புத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த புத்தி நான் இல்லை, இது அனாத்மா. இந்த பிராணன் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பிராணன் நான் இல்லை. அப்ப மனசு, புத்தி, இந்திரியம், தேகம் இதெல்லாம் அனாத்மா. இது நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு நிவர்த்தி பண்றது மட்டும்தான் கர்த்தவியம். இது மட்டும்தான் கர்த்தவியம். ஆத்ம ஞானத்துல முயற்சி பண்ணவே வேண்டாம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் ஞான நிஷ்டாசு சம்பாத்யா. ஒருத்தர் நேத்தி பண்ணிட்டு போனார்னா நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். அப்ப ஞானம் கிடைச்சு அந்த ஞானத்துல தொடர்ந்து நிக்கிறதுக்கு பேரு, நான்ல நிக்கிறதுக்கு பேரு, நானா நிக்கிறதுக்கு பேரு ஸ்வஸ்வரூப அவஸ்தானம். தான் தானா இருத்தலுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான நிஷ்டை. அது வந்து பாத்தீங்கன்னா சுசம்பாத்யா, ஈஸியா ஒருத்தரால அடைய முடியும். அதுக்கு என்ன வேணும்? 4 ரீசன் சொல்லிருக்கோமா. நல்ல குரு சம்பிரதாயத்துல வந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை பூர்ணமா கேட்கணும். அதுக்கப்புறம் 3வது வெளி விஷயங்கள்ல போற எக்ஸ்ட்ரோவெட்டா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்துல திரும்ப 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 சிரவணம் மனனத்தை நல்லா பண்ணணும். இந்த 4 காரியங்களை நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் ரொம்ப ஈஸியானது. அப்புறம் நேத்தி பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆத்மால நின்னரும், ஆத்மாவை கிடைச்சிடும். ஆத்மா கிடைச்சது அப்படின்னா ஆத்மால நிக்கிறது எப்படி அப்படின்னு இனி வரக்கூடிய 51ல இருந்து சொல்ல போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, முடியும். எக்ஸ்ட்ரோவெட்டா இருக்கிறவனுக்கு எந்த காலத்திலையும் முடியாது. தத்தூரே தத்வந்திகேச்ச ஈஷாவாசி உபநிஷத்து சொல்லுது. பகிர்முகமா இருந்தோம் அப்படின்னா இந்த ஆத்மாவை அடையவே முடியாது. அந்தர்முகமானோம் அப்படின்னா குருநாதர் மூலமா இந்த வேதாந்தத்தை கேட்டு நேத்தி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா உபேக்ஷா, எல்லாத்தையும் இது திருஷ்யம் நெகேட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஈஸியா இந்த ஆத்மா அடையத்தக்கது, ஆத்ம நிஷ்டையும் அடையத்தக்கது அப்படின்னு இந்த பாஷ்யம் இதோட பூர்த்தியாகும். இதை திரும்ப 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 4 முறை கேளுங்க. இந்த மொத்த வேதாந்தத்தையும் ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார், கிளியரா சொல்லி வச்சிருக்கார். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை 4ல இருந்து நம்ம பார்க்கலாம். நிஷ்டைக்கு என்ன பண்ணணும்ன்றத. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம். எதுவும் நானே அறியறதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். இந்த பேரலல் ரியாலிட்டின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த பேரலல் ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் வேணுமா? பேரலல் ரியாலிட்டி என்னது? இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் பேரலல் ரியாலிட்டி. நான்றதான் ஒரிஜினல் ரியாலிட்டி. அப்ப இந்த பேரலெல்லாம் நம்ம அனாதி காலத்துல இருந்து என் கூடயே இதை வச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இல்லைன்னு தியாகம் பண்றதுக்கு தான் ஒரு தைரியம் வேணும். இதை நான் இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை பராமரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சம்சாரி தான். இதுலயே கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால மீண்டு வரவே முடியாது. பேரலல் ரியாலிட்டி தான். ஆனா ஒண்ணு விவகாரம், ஒண்ணு மாயையோட கல்பித்தம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல். அப்ப இந்த ஒரிஜினலை பிடிச்சுக்கிட்டு இது பொய்ன்னு நிஷேதம் பண்றதுக்கு தான் ஒரு தைரியம் வேணும். அப்ப இதுக்கு கவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிறது மறந்து போயிடும். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன பார்த்தா இன்னொன்னு தெரியாது. தங்கத்தை பார்த்தீங்கன்னா மூக்குத்தி கம்மல் தெரியாது, மூக்குத்தி கம்மலை பார்த்தீங்கன்னா தங்கம் தெரியாது. ஏதாவது ஒண்ணுதான் தெரியும். அப்ப ஒரிஜினலை பிடிச்சுக்கிட்டு இதை வந்து பொய்யானதை அனாத்ம விஷயத்தை உதாசீனப்படுத்த, இவ்வளவுதான் விஷயம். தூக்கத்துல நமக்கு தேகம் இருக்கா? டெய்லி தேகம் இல்லாம தானே போகுது.
கேன்சர் பேஷண்ட் தூங்கி போனாவே என்னது தூக்கத்துல கேன்சர் இல்லை, ஏன்னா தேகமே இல்லை. அப்ப எவ்வளோ பெரிய துக்கங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துக்கு போகணும்னு இல்லாம போயிடுது. ஏன்? உலகமே இல்லை. அதான் உண்மை. உலகம் இல்லவே இல்லை.